Good evening. Good evening, sir. Good evening. Okay. போயிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Yes, sir. பண்ணிடலாம் சார். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இந்த வீக் நீங்கள் என்னெல்லாம் சம்ஸ் டிஃபிகல்ட்னு சொல்லியிருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு சில சம்ஸ் தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் சில சம்ஸை நம்ம வந்து டீவியேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறாங்க, கன்வென்ஷனில் சால்வ் பண்ணுவாங்க. ஓகே. பட் நான் வந்து எதில் கம்ஃபர்டபுள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சம்ஸ் டீவியேஷனில் என்னால் பண்ண முடியும். மேக்ஸிமம் சம்ஸ் கன்வென்ஷனில் தான் நான் ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் அது எனக்கு குழப்பமும் இருக்காது, கொஞ்சம் லைட்டாக இழுக்கிற மாதிரி இருந்தாலும் பட் ஆன்சர் கிளீனாக வரும். சரிங்களா? நல்ல கிளியராக தெரியலன்னா டீவியேஷன் போகாமல் நம்ம கன்வென்ஷனுக்கே போகிறது தான் பெட்டர்னு எனக்கு தோணும். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு கொஷின்ஸ் ஒரு மேக்ஸிமம் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு கொஷின் தான் கேட்க போகிறான் ஆவரேஜில், அதுக்கு மேலே எதுவும் கேட்க போகிறது இல்லை. டைரெக்டாக பார்த்த உடனே இதை பண்ணிடலாம், கன்வென்ஷனில் பண்ணிடலாம், இல்லைனா வந்து டீவியேஷனில் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சால் ஓகே. இல்லைனா conventional is much better. Okay. So average உடைய conventional formula என்னது? Average is equal to சொல்லுங்க. Total sum by total count சார். Total sum இல்லைனா வந்து sum of observations இல்லை total number. Sum of observations divided by number of observations. எது வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா? Sum of observations divided by number of observations. To be frank, இந்த ஒன்று வச்சே வந்து அந்த சம்ஸை சால்வ் பண்ணிடலாம் எப்படி கேட்டாலும். ஓகேங்களா? ரைட். ஸோ நான் டைரெக்டாக சம்ஸ்குள்ளேயே போயிடுறேன். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். In a class with a certain number of students, if one student weighing 30 kg is added, then the average weight of the class increases by 1 kg. Okay. First line அப்படி இருக்கு. இப்போ அதில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு எனக்கு தெரியாது. ஸோ n நான் போட்டுக்கிறேன். certain number of students. ஆவரேஜும் எனக்கு தெரியாது. ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஆவரேஜ், இது வந்து கவுண்ட், அதாவது டோட்டல் நம்பர். அப்போ இங்கே என்ன இருக்கணும்? சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் வந்து என்னது? n இன்டூ எக்ஸ் இல்லையா? Average is equal to sum of observations divided by total number of observation. அதாவது கவுண்ட், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி. ஓகே, இது வரைக்கும் புரியுதா? புரியுது சார். இப்போ இதுல என்ன ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு? One student weighing 30 kg is added, then the average weight of the class increases by 1 kg. ஸோ 30 kg எடை உள்ள ஒருத்தர் வந்து உள்ள வராரு. அப்போ கவுண்ட்லயும் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வராங்க, அதனால ஆவரேஜ்ல 1 அதிகமாகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் லைன். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். அது பண்ணணும்னா என்ன ஆகும்? nx plus 30 equal to nx plus n plus x plus 1. ஓகே, ஸோ இதுல இந்த nx கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் வந்து n plus x is equal to 29. ஒரு ஈக்குவேஷன் என்கிட்ட இருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? யாருக்கும் புரியலையா? புரியலன்னா கேளுங்க. ஓகே, இப்போ அடுத்த லைனுக்கு வருவோம். If one more student weighing 30 kg is added,
then the average weight of the class increases by 1.5 kg over the original average. One more student. சரிங்களா, கூட இன்னொருத்தரும் வராரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா அகைன் இங்க ஏற்கனவே n+1 இருக்கு, nx இருக்கு, +30 இருக்கு, அகைன் இங்க x+1 இருக்கு. ஓகேவா? பட் இங்க என்ன சொல்றாங்கன்னா, if one more student weighing 30 kg is added, then the average weight of the class increases by 1.5 kg to the original average. Original average வந்து என்னது? x அது கூட 1.5 kg இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. பட் இங்க இப்போவும் இன்னொரு 30 kg உள்ள பர்சன் வந்து உள்ள ஆட் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? ஒரிஜினல் ஆவரேஜ் கூட 1.5 kg ஆட் ஆகுது. ஓகே, கீழே இங்க என்ன பண்ணிருக்கணும், இங்க ஒரு +1 போட்டுக்கணுமா? ஏன்னா இன்னொருத்தர் உள்ள வந்திருக்காரு. புரியுதா புரியலையா? புரியுது சார். ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணா nx + 60 equal to n+2 இங்க இருக்கு இல்லையா? இங்கே x + 1.5. ஸோ nx plus ஒரு 1.5 into n plus 2x plus 2 into ஒரு 1.5 3. ஓகே, அகைன் இதை நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த nx கேன்சல் பண்ணிடலாம். இங்க என்ன இருக்கும்? 57 is equal to 1.5n plus 2x. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ நம்ம கிட்ட 2 ஈக்குவேஷன் இருக்கு, 2 அன்னோன். ஸோ கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும். வாட் இஸ் தி ஒரிஜினல் ஆவரேஜ் வெயிட் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம எக்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். இப்போ n plus x is equal to 29. அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணோம்னா 57 is equal to 1.5 into இந்த n-க்கு பதிலாக என்ன போடலாம்? 29 minus x plus ஒரு 2x. ஓகே, இதை சால்வ் பண்ணா நமக்கு வந்து x கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன வரும்? x 1.5 into 29. ஸோ 3/2 into 29 போட்டுக்கலாம். minus 3/2x plus ஒரு 2x. 1.5 வந்து 3/2 எழுதிக்கிறேன். 57 minus 3/2 into 29 equal to 3/2x plus 2x. அதாவது 1.5x plus 2x னா 0.5x of x/2 வரும். அகைன் வேற 114 minus ஒரு 87 divided by 2 equal to x/2. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 27. 27 தானே? ஆப்ஷன் சி. ஏதாவது டவுட் இருக்கா? சார் ரிப்பீட் பண்ணுங்க சார். எந்த இடத்துல இருந்து ரிப்பீட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட்ல இருந்தே வா. ஆமாங்க சார். ஓகே, இந்த ஸ்டெப் ஆக்சுவலி ஆவரேஜோட பேசிக் ஃபார்முலால இருந்தா நான் போறேன். சரிங்களா? மொத்தம் n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஆவரேஜ் வந்து எக்ஸ்னா சம் வந்து nx. இப்போ இதுல புதுசா ஒருத்தர் வராரு, அவரோட வெயிட் வந்து 30 kg. ஸோ அதனால ஆவரேஜ்லயும் 1 kg கூடுது. சரிங்களா? இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைன். ஸோ அதை போட்டு நான் சால்வ் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சேன். n plus x is equal to 29 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்தேன். ரெண்டாவது லைன், if one more student weighing 30 kg is added, then the average weight of the class increases by 1.5 kg over the original average. ஓகேங்களா? இன்னொருத்தரும் உள்ள வராரு, அதனால ஆவரேஜ் வெயிட் வந்து ஒரிஜினல் விட 1.5 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதனால இங்க நான் என்ன பண்றேன், இங்க ஒரு +30 எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுக்கிறேன், +1 ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். பட் ஆவரேஜ் மட்டும் ஒரிஜினல் ஆவரேஜ்ல இருந்து 1.5 போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை வச்சு 57 is equal to 1.5 n plus 2x இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சோம். அவ்வளவுதான். சாதாரண பேசிக் ஆவரேஜ் ஃபார்முலால தான் இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்போ ஒருத்தங்க டவுட் கேட்டீங்க, புரிஞ்சுதா?
எஸ் சார் எஸ் சார். ஓகே, 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அந்த 2 ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணோங்கிறத நீங்க இந்த இதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஒருத்தர் ஆட் ஆகும்போது நான் அந்த +1 இங்கே டினாமினேட்டரில் போட்டுக்கிறேன், அவருடைய வெயிட் ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி ஆவரேஜ் அதுக்கேற்ற மாதிரி மாறுது. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா? எஸ் சார். எஸ் சார். போலாம் சார். A is the average of 10 given numbers. இந்த மாதிரி கொடுத்துறாலே A is the average of 10 given numbers. இப்போ 10 நம்பர் இருக்கு, அதோட ஆவரேஜ் வந்து A. ஸோ அதோட சம்மேஷன் வந்து 10A. ஓகேங்களா? B is the average after 2 of the numbers were replaced by 3 other different numbers. Okay. B is the average after 2 of the numbers were replaced by 3 other different numbers. The average of the removed numbers is 48. அப்பனா இங்க வந்து 10A இருக்கு இல்லையா, இந்த 10Aல இருந்து 2 நம்பர்ஸ் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ அதோடைய ஆவரேஜ் வந்து 48ன்னு சொல்றாங்க. அதனால நான் 2 தடவை போட்டுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஆவரேஜ் ஆஃப் த நியூலி இன்க்ளூடட் நம்பர்ஸ் இஸ் 56. 2 நம்பரை எடுத்துட்டு 3 நம்பரை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன இருக்குங்க, 3 தடவை 56 உள்ள ஆட் ஆயிருச்சு. ஸோ இதோட ஆவரேஜ் வந்து பி. கீழே இங்க என்னவா இருந்திருக்கும்? 11. தேங்க்யூ. 11. ஏன்னா 10 நம்பர்ல வந்து 2 நம்பரை எடுத்துட்டு 3 நம்பரை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ இதுல நடந்த சேஞ்சஸ் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த ஏங்கிற ஆவரேஜ் வந்து பியா மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா 2 நம்பர் வெளியில போயிட்டு 3 நம்பர் உள்ள வந்துச்சு. ஸோ அந்த 2 நம்பர் வெளியில போன நம்பருடைய ஆவரேஜ் வந்து 48ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதோடைய சம் வந்து 96 இல்லையா? அப்போ அதை -96 நம்ம போட்டுக்கலாம். பிளஸ் 3 நம்பர் உள்ள வந்திருக்கு, அதோடைய ஆவரேஜ் வந்து 56. ஸோ 3 × 56. சரிங்களா? அப்போ இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். 96 பிளஸ் ஒரு 168 ஈக்குவல் டு 11B. ஓகே, இப்போ இது என்ன வரும்? 10A 168 மைனஸ் 96. 168 மைனஸ் 100 போட்டா 68 வரும். அகைன் ஒரு 4 நம்ம மைனஸ் பண்றோம்னா 64 இல்லையா? சரி, 64 என்ன வரும்? 168 72. சாரி, பிளஸ் 4 ஆட் பண்ணிக்கணும். 72. ஸோ 10A பிளஸ் 72 ஈக்குவல் டு 11B. ஓகே, அதுக்கப்புறம் இஃப் A பிளஸ் B ஈக்குவல் டு 438ன்னு இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் A மைனஸ் B கேட்குறாங்க. ஓகே, இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன் இல்லையா? A மைனஸ் B கேட்குறாங்க. 1 2 என்ன பண்ணலாம்? இதை 10ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 10A மைனஸ் 11B இல்லைன்னா வந்து A பிளஸ் B ஈக்குவல் டு 438. இங்கே ஒன்று இருக்கா? எப்படினாலும் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சு தான் ஆகணும் இல்லையா? ஸோ B இஸ் ஈக்குவல் டு 438 மைனஸ் A. இதை கொண்டு நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லைன்னா ஏக்கு பதிலாக வந்து 438 மைனஸ் B போட்டுக்கலாம். ஏதோ ஒன்று சால்வ் பண்ணி இந்த ஏவும் பியும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் A மைனஸ் B, அவ்வளோதான். ஸோ என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க. சார் பி வந்து 212 சார். B வந்து 212னா A வந்து 438ல இருந்து 212 மைனஸ் பண்ண வேண்டியதான் இல்லையா? 226. A வந்து 226. ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. 8 6 14. ஸோ A மைனஸ் B ஈக்குவல் டு 14. ஸோ 2 கால்குலேஷன் 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும், A B கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா?
ஸோ a minus b equal to 14. ஈஸியா இருக்கா, புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கா, இல்லை ஏதாவது டிஃபிகல்ட்டா இருந்தா சொல்லுங்க. பத்து நம்பர் இருக்கு, அதோட ஆவரேஜ் ஏ. அப்பனா சம் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் வந்து 10a. இதுல இருந்து இப்போ 48 ஆவரேஜ் இருக்கிற 2 நம்பர் வெளியில போகுது. ஸோ அதனால -48 -48 போட்டேன். 3 நம்பர் உள்ள வருது, அதோட ஆவரேஜ் 56. ஸோ 3 × 56 போட்டேன். டினாமினேட்டர்ல 10 நம்பரா இருந்தது, 2 நம்பர் வெளியில போயிட்டு 3 நம்பர் உள்ள வந்ததுனால இப்போ மொத்தம் 11 நம்பர் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆவரேஜ் வந்து பின்னு மாறிடுச்சு. ஓகே, b is the average after 2 of the numbers were replaced by 3 and other different numbers, 3 other different numbers. ஸோ இதை வச்சு ஒரு ஈக்குவேஷனு, ஏற்கனவே a minus b a plus b equal to 438 ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா a minus b கண்டுபிடிச்சலாம். கிளியர்? சார் ஓகே, அடுத்து a is the average marks of a group of 10 students in a class and a plus 8 is the average of a group of 15 students which includes the group of 10 students as given. Total marks obtained by the group of 10 students is x and the total marks obtained by the group of 15 students is y. If x is to y equal to 3 is to 5, then the value of a plus x plus y is. Okay, so என்ன சொல்றாங்க, a is the average marks of a group of 10 students. So 10 a, இந்த 10aங்கிறது total marks obtained by the 10 students. அதுதான் அவங்க வந்து xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம 10aக்கு பதிலாக நம்ம xன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து a plus 8 is the average of a group of 15 students. 15 students, அவங்களுடைய ஆவரேஜ் வந்து a plus 8 is a group of 15 students which includes a group of 10 students as given. மேல இருக்கிறதையும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்றாங்க மொத்தமா. The total marks obtained by the group of 10 students is x and the total marks obtained by the group of 15 students is y. ஸோ இப்போ இங்கே வந்து y. x is to y ரேஷியோ வேற கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? x is to y வந்து 3 is to 5ன்னு கொடுத்துருக்காங்க. Then the value of a plus x plus y is. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதுல இருந்து எக்ஸோட மதிப்பு வந்து என்ன வரும், 10 times of a ன்னு வரும். ரெண்டாவதுல இருந்து y ஓட மதிப்பு வந்து 15 times of a plus 8ன்னு வரும். ஸோ x by y ஓட வேல்யூ நமக்கு வந்து தெரியும் 3/5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம், 10a divided by 15 into a plus 8, இதே வந்து 3/5ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா 50a equal to 45a plus 45 into 15 எவ்வளவு, அப்படியே வச்சுக்கலாம். சாரி, 45 into 8. ஸோ இந்த a வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டோம்னா 5a equal to 45 into 8. ஸோ ஏயோட மதிப்பு 72. ஸோ a 72ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுல இருந்து x கண்டுபிடிச்சிடலாமா, x is equal to 720. அதுக்கப்புறம் ஏயோட வேல்யூ 72 தெரிஞ்சதுனால y-யும் கண்டுபிடிச்சிடலாம். y equal to 72 plus 8 80. 80 into 15 எவ்வளவு, 80 into 15 1200 sir. கரெக்டாக தானே போட்டிருக்கேன், 15 into 8, ஆமா 1200. ஓகே, அவங்க கேட்கறது a plus x plus y. ஸோ ஏயோட மதிப்பும் வந்து 72. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2991. ஓகே, ஸோ a plus x plus y ஓட வேல்யூ வந்து 1992. ஆப்ஷன் டி. ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. ஓகே, இந்த சம் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சம் தான். சரிங்களா? இதை நான் ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன்ல சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் பினாக்கிள்ல கொடுத்த சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ரைட்,
So the average weight of students of section A and B having 40 students each is 45.5 kg. இப்போ என்ன அர்த்தம்? 40 பேர் இருக்கிறாங்க, அவங்களோட ஆவரேஜ் வந்து 45.5 kg. ஓகேவா? இது வந்து செக்ஷன் A. அப்போ இங்க வந்து ஒரு சம்மேஷன் இருக்கும். அது என்னது? இந்த 40 into 45.5 இதுதான் அந்த சம்மேஷன் இல்லையா? இது வந்து செக்ஷன் A. ஸோ ஏன்னு வச்சுக்கிறேன். A செக்ஷன். அடுத்து இன்னொரு கிளாஸ் B செக்ஷன் வந்து அதே 40 ஸ்டூடெண்ட்ஸ் தான். இங்க வந்து எவ்வளவு ஆவரேஜ்? 44.2 kg இருக்கு. ஓகே, அப்போ 40 into again 44.2. Two students of section A having average weight 48.75 kg were shifted to B, and two students of section B were shifted to section A, making the average weight of both the sections equal. அதான் நமக்கு க்ளூவே. ஓகேவா? இப்போ இதுல ஒரு சேஞ்ச் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? இந்த 40 into 45.5ல இருந்து 2 பேர் வெளியில போறான். அவனுடைய ஆவரேஜ் வெயிட் வந்து 48.75. ஓகேவா? 2 பேர் வெளியில போயிட்டான். அதே மாதிரி 2 பேர் உள்ள வரான். அவனுடைய ஆவரேஜ் வெயிட் வந்து என்னதுன்னு நமக்கு தெரியாது. பி செக்ஷன்ல இருந்து வரவனோட வெயிட் வந்து தெரியாது. நான் அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். பியோடைய அந்த வாட் இஸ் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஷிஃப்டட் ஃப்ரம் செக்ஷன் பி டு செக்ஷன் ஏ இல்லையா? நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? 2x வந்து உள்ள வருது. இங்க நம்பர்ஸ்ல எந்த சேஞ்சுமே கிடையாது. ஏன்னா 2 பேர் வெளியில போயிட்டு 2 பேர் உள்ள வந்துட்டாங்க. ஸோ அதனால இது அப்படியே இருக்கு. இது வந்து இப்போ ஒரு ஆவரேஜ். இப்போ இதே ஆவரேஜ் ஈக்குவல் டு இந்த இடத்துலயும் அதே சேஞ்ச் நடக்குது இல்லையா? ஒரே நிமிஷம், சாரி. இப்போ இதே இடத்துல இங்க ஒரு சேஞ்ச் நடக்குது. இது எதுக்கு ஈக்குவல்? இதை வச்சுக்கலாம். 40 into 44.2 இந்த ரெண்டாவது உள்ளதை நான் எழுதுறேன். இதுல இருந்து என்ன ஆகுது? -2x. அந்த 2x வெளியில போறாங்க. உள்ள வர்றது யாரு? 2 into 48.75. அதே மாதிரி சேஞ்சும் எதுவும் கிடையாது. 2 பேர் வெளியில போயிட்டு 2 பேர் உள்ள வந்துட்டாங்க. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் தானே? மேக்கிங் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் போத் செக்ஷன்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதனால இது ரெண்டுமே இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். இது வரைக்கும் புரியுதா? யாருக்காச்சும் புரியலன்னா சொல்லுங்க, நான் திருப்பி சொல்றேன். என்ன பண்ணியிருக்கிறேன்? 40 பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் 45.5. ஒரு கிளாஸ் செக்ஷன் ஏ. அதுல இருந்து 2 பேர் வெளியில போயிருக்காங்க. பி செக்ஷன்ல இருந்து 2 பேர் உள்ள வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆவரேஜ் தெரியாது, அதனால 2xன்னு வச்சிருக்கிறேன் நான். அதே மாதிரி பி செக்ஷன்ல என்ன நடந்திருக்கு? இந்த -2x ஆயிருக்கு, பிளஸ் இந்த 2 into 48.75 ஆயிருக்கு. ஸோ இப்போ அந்த 2 ஆவரேஜும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 1 = 2 இதை நான் ஈக்குவேட் பண்ண போறேன் இப்போ. சரிங்களா? இப்போ ஈக்குவேட் பண்ணா என்ன ஆகும்? இந்த 40 into 45.5 minus 2 into 48.75 plus 2x. This is equal to 40 into 44.2 minus 2x plus 2 into 48.75 divided by 40 cancel ஆயிரும். சரிங்களா? இங்க ரெண்டுமே இருக்குல்ல, ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அதனால தேவையில்லை, அதை போடல நான். ஓகே, ஃபாலோ பண்றீங்களா? ஓகே ஓகே. இப்போ எனக்கு தேவை எக்ஸ் தான். ஸோ இந்த எக்ஸ் ஃபுல்லா நான் ஒரு சைடு எடுத்துட்டு வரேன். இதை நான் அந்த சைடு எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கிடுவோமே. எக்ஸ் ஃபுல்லா ஒரு சைடு எடுத்துட்டு வந்துடுறேன். 4x. 4x is equal to, இப்போ அங்க வந்து 40 into 44.2 இந்த பிளஸ் 2 into 48.75 உள்ள வருது. இங்கேயும் பிளஸ் 2 into 48.75 உள்ள வருது. அதுக்கப்புறம் மைனஸ் 40 into 45.5. ஓகேவா? இதை சால்வ் பண்ணுனா எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான். இப்போ இதுலயே நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை எடுத்து காமனா வெளியில எடுக்கலாம். 4x is equal to 40 காமனா வெளில எடுத்தோம் அப்படின்னா 44.2 minus
45.5. இங்கே வந்து 4 into 48.75. ஓகேவா? இதுல எல்லாத்துலயுமே 4 வந்து காமனா இருக்கா? ஸோ எல்லாத்துலயுமே 4 அடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ x is equal to இது என்ன வரும்? 44.2 minus 40 minus என்னது? 13 sir. minus 13 plus 48.75. சரிங்களா? ஸோ இதை மைனஸ் பண்ணீங்கன்னா -1.3 sir. இல்ல இங்க ஒரு 10 இருக்குல்ல, ஸோ 13 ஆயிரும். சரிங்களா? ஸோ x ஓட வேல்யூ வந்து 35.75. ஓகே, ஆப்ஷன் சி. அதான் சொன்னேன், கன்வென்ஷனல்னா கிளீனா இருக்கும், பட் ஆனா வந்து கால்குலேஷன் கொஞ்சம் இருக்கும். அந்த கால்குலேஷனுமே கொஞ்சம் கரெக்டா பார்த்து பண்ணிட்டோம்னா ஈஸி. கிரண் புக்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சாரி பினாக்கிள் புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 45.5 அதுக்கப்புறம் இந்த 44.2 ரெண்டு செக்ஷன்லயுமே 40 பேர் அப்படிங்கிறதுனால இப்ப இதோடைய டிஃபரன்ஸ் வந்து 1.3 இல்லையா? இந்த ஆவரேஜ் டிஃபரன்ஸ் வந்து 1.3 இன்டூ 40 போட்டீங்கன்னா என்ன வரும்? 52 வருதா? அப்ப வந்து செக்ஷன் ஏல வந்து 52ங்கிறது அதிகமா இருக்கு, அப்படிதானே? செக்ஷன் ஏல 52 அதிகமா இருக்கு. இப்போ எனக்கு செக்ஷன் ஏல இருந்து செக்ஷன் பிக்கு கொஞ்சம் பேர் போறாங்க, அதுக்கப்புறம் செக்ஷன் பில இருந்து செக்ஷன் ஏக்கு கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. இந்த 52ல இருந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு 26 எடுத்து கொடுத்துட்டாங்க, பி செக்ஷனுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஏ செக்ஷன் பி செக்ஷன் ரெண்டுத்துலயுமே வந்து சேமா வந்து சேமா வந்து ஆவரேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அந்த 52ல இருந்து 26 எடுத்து கொடுத்துட்டா அப்பனா ரெண்டு செக்ஷன்லயுமே ஆவரேஜ் ஈக்குவல் இல்ல? புரிந்ததா? புரிஞ்சு சார். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிருக்கிறான், இந்த 48.75 ஏ ஹேவிங் ஆவரேஜ் 48.75 இதை யூஸ் பண்ணிருப்பான். ஓகேங்களா? ஆமா சார். சொல்லுங்க சஞ்சீவ் பாண்டி, அடுத்து என்ன பண்ணிருக்கான் அதுல? சார் 2a equal to 2b plus அந்த அதை யூஸ் பண்ணணும். 2a equal to 2b plus 26. 2a equal to 2b plus 26. ஏ செக்ஷன்ல இருந்து போன ரெண்டு பேருடைய வெயிட் ஈக்குவல் டு பி செக்ஷன்ல இருந்து வந்த ரெண்டு பேரு பிளஸ் 26 சொல்றீங்க. ஆமா சார். ஓகே, இதுல நமக்கு இப்ப என்ன தெரியும்? பி தெரியுமா? ஏ தெரியும் இல்லையா? 48.75 தெரியும். இது புரியுதுங்களா எல்லாருக்கும் அவர் சொன்னது? ஏ செக்ஷனுடைய ரெண்டு பேரு ஈக்குவல் டு பி செக்ஷனுடைய ரெண்டு பேரு பிளஸ் 26. இந்த 26 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த 52ங்கிற அந்த சேஞ்ச், அதாவது ஏ செக்ஷன்ல அதிகமா இருக்கிற சேஞ்ச்ல இருந்து 26 எடுத்து நம்ம கொடுத்துட்டோம், அதனால ஆவரேஜ் ஈக்குவல் ஆயிடுச்சு. பினாக்கிள் புக்கை சால்வ் பண்ணி பாத்தீங்களா? இந்த சம் சால்வ் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட்? அது சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும், ஏன் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு. இந்த 52ல இருந்து ஏன் 26 எடுத்தாங்க அப்படின்னா, இதனாலதான் நான் என்கிட்ட எக்ஸ்ட்ராவா 52 இருக்கு, நான் வந்து என்னுடைய 26 உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்ப என்கிட்டயும் 26 உங்ககிட்டயும் 26, அப்பனா எனக்கு ஆவரேஜ் ஈக்குவல் ஆயிரும்ல. ஸோ அந்த 2 டைம்ஸ் ஆஃப் ஏ, அப்ப ஏ செக்ஷன்ல இருந்து போன ரெண்டு பேரோட வெயிட் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் செக்ஷன் பில இருந்து வந்தவங்க, அவங்க கூட 26 கிலோ எக்ஸ்ட்ராவா இருக்கும், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இதுல இருந்து ஏ வந்து 48.75 நீங்க போட்டுட்டு பியோடைய ஆவரேஜை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பட் அதுதான் பெஸ்ட் வே. பட் அது தெரியணும்னா ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்ஸும் நம்ம தெரிஞ்சிருக்கணும், ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஓகேவா? அப்படி கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு 2a minus 26 போட வேணாமா?
2a minus 26 போட்டீங்கன்னா உங்களுக்கு b தெரிஞ்சிடும், அவ்வளவுதானே. இந்த 26 இங்க தானே வரப்போ, இங்க தானே வரப்போகுது இந்த இடத்துல. ஓகே ஓகே. இதை இங்க கொண்டு வர போறாங்க, அவ்வளவுதான். ஓகேவா, கிளியரா? ஓகே சார். கன்வென்ஷனல் ஓகேவா, புரிஞ்சுதா? நீங்க ஏதாவது இன்டராக்டிவா இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் இல்லையா? 1-2 பேர் தான் பேசுறீங்க. புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இன்னொரு தடவை சொல்ல சொல்லுங்க, நான் சொல்றேன். சஞ்சீவ் பாண்டிய நீங்க விடுங்கப்பா, நீங்க இன்டராக்டிவா தான் இருப்பீங்க, மத்த யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் சம் போலாமா? சால்வ் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தேன். ஓகே. The average monthly salary of 60 employees of a factory is 29,900. If 2 officers are getting rupees 90,000 each and the average salary of 8 supervisors is 65,000, then what is the salary of the remaining employees? இது வந்து எனக்கு என்ன சொல்றது, அந்த பெரிய பெரிய கால்குலேஷன் நீங்க வந்து டீவியேஷன் மெத்தட் எடுத்தாலும் அந்த பெரிய கால்குலேஷன் பண்ணி தான் ஆகணும் எப்படின்னாலும். ஓகே, இப்போ இந்த 90,000 வந்து 29,000 விட எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ இது இன்டூ 2 ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி 90,000 65,000 மைனஸ் 29,000 இன்டூ 8 பண்ணணும். எப்படினாலும் அந்த கால்குலேஷன் வர்றதுனால நான் ஒரு தடவை பக்கா கன்வென்ஷனலாகவே நான் சொல்லிடுறேன். ஆவரேஜ் மந்த்லி சேலரி ஆஃப் 60 எம்ப்ளாயிஸ். ஸோ 60 பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஆவரேஜ் வந்து 2990. ஓகே, இதில் வந்து 2 ஆஃபீஸர்ஸோடைய ஆவரேஜ் வந்து 90,000 ப்ளஸ் 8 சூப்பர்வைசர்ஸோடைய ஆவரேஜ் வந்து 65,000. அது போக இப்போ இந்த 60 பேர்ல 10 பேர் போயிட்டாங்க, பேலன்ஸ் 50 பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஆவரேஜ் சேலரி வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். வாட் இஸ் த ஆவரேஜ் சேலரி ஆஃப் த ரிமைனிங் எம்ப்ளாயிஸ், அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா 50x, சரிங்களா, ஈக்குவல் டு அந்த 29,900. இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் அல்டிமேட் ஏம். ஸோ 2 into 90,000 plus 8 into 65,000 plus 50x equal to 29,900 into 60. ஓகேவா, இதுல என்ன பண்ணலாம்னா எல்லாத்துலயும் காமனா 50, இங்க 50x இருக்கு. ஸோ எல்லாத்தையும் காமனா நம்ம 50ஆல டிவைட் பண்ணலாம். ஓகேவா, கொஞ்சம் ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை ஆகும். ஓகே, இங்கேயே ஆனா 1000 இருக்கு, பட் இந்த 50xல 1000 மாதிரி எதுவுமே இல்லை, அதனால 1000ஆல நம்மளால டிவைட் பண்ண முடியாது. ஸோ காமனா என்ன பண்ணலாம்னா 50 எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ 50ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேயும் 50, இங்கேயும் 50, 50, 50, 50ஆல டிவைட் பண்ணுங்க. இதை அடிச்சோம் அப்படின்னா 1800 வரும். இது ஒரு 3600 பிளஸ் 1300, 8 into 1300 13 8s are 10400 பிளஸ் இது ஒரு எக்ஸ், இந்த சைடு 50 49 9 5980 into 6. சரிங்களா, இதை பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. 6 9s are 54 58 5 5 6 are 30 35. So 35880 x is equal to என்ன வரும், மைனஸ் பண்ணா 35880 இருந்து இது ஒரு 10,000 10,000 13,000 14,000. ஸோ 14,000 மைனஸ் பண்ணும் 21,880. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, ஓகே சார். கால்குலேஷன் தான் மேட்ரு. ஆக்சுவலி நம்ம வந்து டிஃபிகல்ட்டான சம்ஸ் இல்லை, கொஞ்சம் கால்குலேட்டிவான சம்ஸை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால ஆவரேஜ் டாபிக்லாம் கஷ்டமா இருக்குமோ அப்படிலாம் நினைச்சிடாதீங்க, சரிங்களா. இதுக்கு நடுவில் ஃபுல்லும் ஈஸியான சம்ஸ் தான் இருந்திருக்கும். ஓகே, எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சம்ஸா தான் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த சம்ஸ் போலாமா?
போலாம் சார். 1 second. Okay. X, Y and Z are three positive numbers such that Y is 4 by times of X and Z is 5 by times of Y. Y is 4 by 5 times of X. X by 5, Y is equal to 5 by 4. Okay, va? அடுத்து Z is 5 by 8 times of Y. So Y by Z is equal to 8 by 5. X is to Y is to Z என்ன வரும்? 1 second. Solve பண்றேங்க வரேன். Okay, sorry. So X is to Y is to 5 வந்து என்னது? இங்க Y வந்து 8 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப இதையும் into 2 பண்ணிருங்க. 10 is to 8 is to 5. Okay. இப்ப என்ன சொல்றாங்க? Average of the reciprocals of the numbers X, Y and Z is 17 by 240. So average of the reciprocals. So 1 by X, 1 by Y, 1 by Z divided by 3. சரிங்களா? இதுதான் வந்து 17 by 240. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸுக்கு பதிலா ஆக்சுவலி இது வந்து ரேஷியோ தான். இப்போ எக்ஸுக்கு பதிலா 10k, எக்ஸோட ரியல் வேல்யூ வந்து 10k-வா இருக்கும். பிளஸ் அதே மாதிரி ஒய்யோட ரியல் வேல்யூ வந்து 8k-வா இருக்கும். 1 by 5k டிவைடட் பை 3. ஸோ இதுதான் 17 by 240. இதுலேயே இப்போ 1 by k-வை காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 1 by 10 பிளஸ் ஒரு 1 by 8 பிளஸ் ஒரு 1 by 5 டிவைடட் பை ஒரு 3 வேற இருக்கு. 17 by ஒரு 240. ஓகே. ஸோ மேலே இருக்கிற 1 by 10, 1 by 8, 1 by 5க்கு வந்து ஒரு எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 40 எடுத்துக்கலாமா? 40 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு 4 plus 5 plus 8ன்னு வரும். அப்போனா 17, இங்கே வந்து 17 வந்துருச்சு. ஸோ 1 by k இன்டூ 17 by 40 இன்டூ ஒரு 1 by 3 இருக்கு. இதுதான் வந்து 17 by 240. இதுலேருந்து k கண்டுபிடிச்சிடலாமா? 17 17 அடிச்சிடலாம். இது வந்து ஒரு 2 டைம்ஸ் வரும். அப்போ கேயோட வேல்யூ வந்து 2. கே 2னா இப்போ XYZ வந்து என்னது? X20, Y வந்து 16, Z வந்து 10. Average of 3 times of X, 3 times of X plus 5 times of Y. டிவைடட் பை இது வந்து 2 தான் பண்ணணும். சரிங்களா? 3 times of X அப்படிங்கிறது ஒரு நம்பர், 5 times of Yங்கிறது ஒரு நம்பர், அந்த மாதிரி. ஸோ 60 பிளஸ் ஒரு 8 என்ன வரும்? 70. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 70. ஓகே. ஓகே சார். ஸோ இந்த நம்பர், சரி, இந்த கொஸ்டின். The numbers 2, 3, 4 and 5 occur 7, 2 plus 5k, 5k minus 7 அப்படின்னு சொல்றாங்க. அக்கர்னா இப்போ வந்து the number 2 occurs ஒரு 6 times அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இப்போ இந்த சமக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இதுல இருக்கிறது மாதிரி வேற. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல ஒரு டவுட் யாருக்காச்சும் வந்திருக்கா? 3 times of x, 5 times of y அப்படின்னா டினாமினேட்டர்ல 8 போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் டவுட் வந்திருக்கா இந்த இடத்துல? எனக்கு வந்துச்சு சார். உங்களுக்கு வந்துச்சு. அந்த மாதிரி வரும்போது நீங்க 8 போட்டா ஆன்சர் வரலன்னா அப்ப 2 போட்டுருங்க. ஓகேவா? ஓகே சார். அவன் அந்த மாதிரி கொடுக்கல கரெக்டா? ஆக்சுவலி அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். 3 times of xனா அப்போ x plus x plus x 3x இருக்கு. அப்ப கீழேயே நம்பர் 3 வரணும்ல. எனக்கும் அந்த டவுட்லாம் வந்திருக்கு. ஆனா ஆப்ஷன்ஸ்ல நம்ம அந்த மாதிரி சால்வ் பண்ணா இருக்காது. ஓகேவா?
டெஃபினட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த சம்முக்கு வந்து எல்லாருக்குமே ஆன்சர் கொடுத்துதான் ஆகணும். சரிங்களா? ஓகே நீங்க டிவைடட் பை 8 போடுறீங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வருது? 70 வருதா? லாஸ்ட் 70 பை 140 பை 8 போட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ல ஒரு ஆன்சர் கொடுக்க மாட்டான். கொடுத்தா தப்பு தான். ஓகே ஓகே சார். ஸோ இந்த சம் ஆனா அது மாதிரி தான் 2 occur 6 times அப்படின்னா நம்ம வந்து 2 வந்து 6 தடவை வருது. சரிங்களா? ஸோ டினாமினேட்டர்ல நம்ம 6ன்னு போடணும். ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? the numbers 2, 3, 4 and 5 occur 2 plus 5k அந்த மாதிரி டைம்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. the average of the numbers is 2.85. ஓகே, ஃபர்ஸ்ட் அதை நம்ம முடிக்கலாம். என்ன பண்ணலாம்னா ஆவரேஜ் வந்து 2.85ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2ங்கிற நம்பர் வந்து 2 plus 5k டைம்ஸ் வருது. தென் 3ங்கிற நம்பர் வந்து 5k minus 7 டைம்ஸ் வருது. ஓகேங்களா? 4ங்கிற நம்பர் வந்து 2k minus 3. அடுத்து 5ங்கிற நம்பர் k plus 2 டைம்ஸ். டிவைடட் பைல என்ன இருக்கணும்? நம்பர் ஆஃப் கவுண்ட். அந்த கவுண்ட் தானே, அந்த கவுண்ட் என்னெல்லாம் இருக்குன்னா 2 வந்து இத்தனை கவுண்ட் இருக்கு, 3 வந்து 5k minus 7, அடுத்து 2k minus 3, k plus 2. இதோடைய ஆவரேஜ் தான் 2.85. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம k ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதான் நம்மளுடைய முதல் வேலை. பார்க்க தான் அப்படி இருக்கு, பட் ஈஸி தான், சால்வ் பண்ணலாம். 4 plus 10k plus 15k minus 21 plus 8k minus 12 plus 5k plus 10 divided by 5k 5k 2k k 13k 2 minus 7 minus 3 plus 2 4 minus 10 so minus 6 equal to 2.85. இப்போ இங்க நியூமரேட்டர்ல 10k 25 33 38 38k 4 minus 21 minus 12 ஒரு 10. அப்பனா என்ன வரும்? 14 minus 33 19 minus 19. 14 minus 33 minus 19 divided by 13k minus 6. இதுதான் வந்து 2.85. 2.85 எப்படி எழுத போறோம்னா 285 by 100 போட போறேன். இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா 57 by 20. ஓகேவா? ஏன் அப்படி பண்றோம்? இதுல 19 காமனா வெளில எடுக்கலாம். 2k minus 1 divided by 13k minus 6 is equal to 57 by 20. ஸோ அதை அடிச்சோம்னா இங்க 3 டைம்ஸ் போகும். கிராஸ் மல்டிப்ளை 40k minus 20 is equal to 39k minus 18. ஸோ கேயோட வேல்யூ வந்து 2. கேயோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவ்வளவு நேரம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கேயோட வேல்யூ போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல அகைன் இப்போ கேயோட வேல்யூ நம்ம போடும்போது ஸோ இந்த இடத்துல போடுங்க 2 plus 5k. 2 வந்து 2 plus 5k டைம்ஸ் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா? அது இருக்கட்டும். அடுத்து 3 வந்து 5k minus 7. அப்படின்னா கேக்கு பதிலாக நம்ம 2 போட்டோம் அப்படின்னா 3 வந்து 3 டைம்ஸ் வருது. 4 வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா லேட்டர் ஆன் the number 2 was replaced by 6 in all the places. ஓகே, in all the places அப்படின்னு அவங்க மீன் பண்றது வந்து the numbers 2 இந்த இடத்துல 2 occurs எத்தனை தடவை? 2 plus 5k. ஸோ 2ங்கிற நம்பருக்கு பதிலாக நீங்க 6 போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்பனா இங்க என்ன எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு? 6ங்கிற நம்பர். இப்போ இந்த 6ங்கிற நம்பரை வந்து நம்ம எத்தனை தடவை போட போறோம் அப்படின்னா 12 தடவை. 2 plus 5k. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து
2ங்கிற நம்பரை 12 தடவை போட்டிருக்கோம். இப்போ 6ங்கிற நம்பரை 12 தடவை போட போறோம். அவ்வளவுதான். இது ஒண்ணுதான் சேஞ்ச், மற்ற எதுவுமே சேஞ்ச் ஆயிருக்காது. சரிங்களா? Later on, the number 2 was replaced by 6 in all the places. What is the average of the new numbers? இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஓல்டு ஆவரேஜ் வந்து 2.85. மொத்தம் எத்தனை நம்பர் இருந்தது? இப்போ கேயோட வேல்யூ 2 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 3 டைம்ஸ் வருது. 4 வந்து 20 numbers. 20 நம்பர்ஸ். 4 வந்து 2 to 4 1 டைம் வரும். 5 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கும். 2 வந்து எத்தனை தடவை வந்திருக்கும்? 12 டைம்ஸ் வந்திருக்கும். 2 வந்து 12 டைம்ஸ் வந்திருக்கும் இந்த இடத்துல. 2 வந்து 12 டைம்ஸ், 3 வந்து 3 டைம்ஸ், 4 வந்து 1 டைம்ஸ், 5 வந்து 3 டைம்ஸ், மொத்தம் 20 டைம்ஸ். இப்போ இந்த 2க்கு பதிலாக நீங்க 6ஆ போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால 6ங்கிற நம்பரு 12 டைம்ஸ் இப்போ நமக்கு வரப்போகுது. அப்போ எக்ஸ்ட்ராவா எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கும்? 6 × 12 72 மைனஸ் 2 × 12 24. எக்ஸ்ட்ராவா 48ங்கிறது நமக்கு ஆட் ஆயிருக்கு இந்த ஆவரேஜ்ல. ஓகேவா? டீவியேஷன் கான்செப்ட் தான். ஸ்டார்டிங்ல 20 நம்பர் இருக்கு, அதோடைய ஆவரேஜ் வந்து 2.85. இப்போ 20 நம்பர் இருக்கு, இப்போ எக்ஸ்ட்ராவா வந்து 48 ஆட் ஆயிருக்கு. எதனால அப்படின்னா 2க்கு பதிலாக நீங்க 6 போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த 48 இந்த 20 நம்பருக்கும் நீங்க பிரிச்சு கொடுக்கணும். அதனால ஆவரேஜ் வந்து எக்ஸ்ட்ராவா மாறும். சரிங்களா? ஸோ 48/20 போட்டீங்கன்னா என்ன வரும்? 2.4. ஓகேவா? ஸோ இப்போ 2.85லேருந்து 2.4 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 5.25 வரும். ஸோ நியூ ஆவரேஜ் வந்து 5.25. ஓகே, நான் இன்னொரு தடவை சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த லைன், இந்த சம்மோட கோர் விஷயமே அதுதான். மொத்தம் 20 நம்பர் இருக்கு, அதோடைய ஆவரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 2.85 இருக்கு. இப்போ 20 நம்பர் தான். 2 இருக்க வேண்டிய இடத்துலலாம் நம்ம 6 போட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா நமக்கு வந்து 48ங்கிறது உள்ள ஆட் ஆகுது. ஸோ அதனால இந்த 2.85 கூட பிளஸ் 48/20 நம்ம பண்ணணும் அப்படின்னா லேட்டஸ்ட் ஆவரேஜ் நமக்கு தெரிஞ்சிடும். பட் அந்த k = 2ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இனிஷியலா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் வந்திருக்கலாம். இவன் ஆல் பிளேசஸ் அப்படின்னு கொடுத்ததுனால 2 வர்ற இடத்துலலாம் நம்ம 6 போடணுமா? அப்படி போட்டா ஆன்சர் வந்து கண்டிப்பா வந்திருக்காது இல்லையா? அது ஒரு ஆம்பிகுவஸா தான் இருக்குது இந்த இடத்துல. எல்லாருக்கும் அதுதான் தோணிருக்கும், 2 எங்கெல்லாம் வருதோ 6 போடலாம் அப்படின்ட்டு. பட் அப்படி போட்டிருந்தாலும் நம்ம ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். சரியா? பட் k = 2 இந்த டைம்ஸ்ன்னு இருக்கு. 5ங்கிறது 4 தடவை வந்திருக்கு. சாரி, 5ங்கிறது 4 தடவை தானே. இங்க 4 போட்டுக்கணும் இல்லையா? 12 15 இங்க 4 தான். பட் இங்க 3ன்னு போட்டிருக்கேன். பட் 20 டைம்ஸ் கரெக்ட். ஆன்சர் எதுலையுமே சேஞ்ச் இல்லை. 5ங்கிறது 4 தடவை வந்திருக்கு. 4ங்கிறது வந்து ஒரு தடவை தான் வந்திருக்கு. கேக்கு பதிலாக நம்ம 2 போட்டோம்னா ஒரு தடவை. அதே மாதிரி 3ங்கிறது 3 தடவை, 2ங்கிறது வந்து 12 தடவை. ஓகே, இன்னும் நல்ல தெளிவா சொல்லணுமா? 2ங்கிறது 12 தடவை வந்திருக்கு. அப்படின்னா எப்படி போட்டுக்கணும்? இப்படி போட்டுக்கணும், 12 தடவை. அதே மாதிரி 3ங்கிறது 3 தடவை வந்திருக்கு. ஸோ 3 + 3 + 3. அதே மாதிரி 4ங்கிறது ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. 5ங்கிறது 4 தடவை வந்திருக்கு. 5 + 5 + 5 + 5. இப்போ இந்த 2க்கு பதிலாக ஃபுல்லும் நீங்க 6 போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கா இல்ல ஓகேவா? புரியுதா? புரியுது. ஓகே. என்னங்க? புரியுது சார். ஓகே ஓகே, டன். ரைட். ஸோ இப்படிதான் அந்த ஆன்சர். எக்ஸ்ட்ராவா அந்த 48 ஆட் ஆகுது 6ஆ மாத்துறதுனால. ஸோ எக்ஸ்ட்ரா ஆவரேஜ் வந்து 2.4 ஆட் ஆகுது. ஸோ 5.25 வருது. ஓகே, நெக்ஸ்ட். The average of 4 consecutive odd natural numbers is 8 less than the average of 3 consecutive natural numbers. Natural numbers-னா 1 2 3 இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது தான் natural numbers. சரிங்களா? If the sum of these even numbers is equal to the sum of the above 4 odd numbers, then the average of 4 original odd numbers is what? So average of 3 consecutive even natural numbers, average of 4 consecutive odd natural numbers. Suppose இப்போ நான் a ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு, இல்லைன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது ஒரு ஆட் நம்பரா இருக்கணும்னா x + 3, x + 5,
எக்ஸ் பிளஸ் 7. இதுதான் 4 கன்சிக்யூட்டிவ் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். நீங்க எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டீங்கன்னா சாரி இங்க 2 போட்டுக்கணும். எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 4, எக்ஸ் பிளஸ் 6. எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டீங்கன்னா இங்க 3, 5, 7 அப்படி கன்சிக்யூட்டிவ் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்னு போயிட்டே இருந்திருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ y எடுத்துக்கிறேன். 3 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ். இதுவும் வந்து y பிளஸ் 2, y பிளஸ் 4. yக்கு பதிலாக 2 போட்டோம்னா 2, 4, 6. குழப்பமா இருந்துச்சுன்னா அது ஸ்மாலஸ்ட் நம்பரை நம்மளே போட்டு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். சரியா? அவ்வளவுதான். இப்போ என்ன சொல்றாங்க, இதோடைய ஆவரேஜை விட 8 அதிகமா இருக்கு. ஓகேவா? Average of 4 consecutive odd natural numbers 8 less than the average of 3 consecutive even natural numbers. Then y plus 2 plus y plus 4 divided by 3 minus x plus 2 plus x plus 4 plus x plus 6 divided by 4. இதோட மதிப்பு வந்து 8. கொஸ்டின்ல அதான் கொடுத்துருக்காங்க 8 less than the average. ஸோ இப்போ இங்க என்ன வரும், 3y plus 6 by 3 minus 4x plus ஒரு 10, 12 equal to 8. அதுல இன்னொன்னும் சொல்லிடுறாங்க. என்ன சொல்றாங்க, sum of these even numbers is equal to the sum of the above 4 odd numbers, which means 3y plus 6 is equal to 4x plus 12 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு வந்து இப்போ ஆவரேஜ் ஆஃப் 4 ஒரிஜினல் ஆட் நம்பர்ஸ் கேட்கறாங்க. 4 ஒரிஜினல் ஆட் நம்பர்ஸ்னா 4x plus 12 divided by 4. இதுதான் கொஸ்டினா இருக்கு. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு பதிலாகவும் நான் 4x plus 12 நான் போட்டுறேன் இந்த இடத்துல. பிகாஸ் 3y plus 6 is equal to 4x plus 12 இல்லையா? ஸோ அப்போ 4x plus 12 divided by 3 minus 4x plus 12 divided by 4 equal to 8. இதுல 4x plus 12 நான் வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா 1 by 3 minus 1 by 4 equal to 8. என்ன வரும், 4 minus 3 by 12 அப்பனா 1 by 12 equal to 8 இருக்கும். இங்கே வந்து 4x plus 12. நமக்கு வந்து 4x plus 12 by 3 வேணும் இல்லையா? சாரி, 4 தான் கரெக்ட். ஆவரேஜ் ஆஃப் 4 ஒரிஜினல் ஆட் நம்பர்ஸ் தான் கேட்கறாங்க. அப்போ சிம்பிளா இங்க 4 வச்சுட்டு 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதுதான். 3 8s are 24. So 24 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகே, கிளியர்? Yes, sir. Yes, sir. இந்த இடத்துல 4x plus 12 ஏன் போட்டோன்னு தெரியுதா? 3y plus 6க்கு பதிலா. Yes, sir. ஏன்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க sum of these even numbers is equal to the sum of above 4 odd numbers அப்படின்னு சொல்லிட்டு, அதனால. சரிங்களா? ஓகே, சரி சார். சொல்லுங்க. சரி சார். சரி சார் சொன்னீங்களா? ஓகே. ஓகே, இந்த சம் the numbers 24, 45, A, 35, 59, 83, 46, B, 29, 75 are serially numbered as they appear in the sequence. When each number is added to its serial number, then the average of the new number formed is 55. The average of the missing numbers A and B is what? என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சீரியல் நம்பர் படி நீங்க இதை அடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ சீரியல் நம்பர் இது வந்து அந்த நம்பர். ஓகேங்களா? 1 தான் வந்து 24, 2 வந்து 45, 3 வந்து A, 4 வந்து 35, 5 வந்து 59, 6 வந்து 83, 7 வந்து 46, 8 வந்து B, 9 வந்து 29, 10 வந்து 74. இந்த மாதிரி நீங்க அடிக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, when each number is added to its serial number. அதாவது இந்த 24 இது 1 கூட ஆட் பண்ணிக்கோங்க, 25. அதுக்கப்புறம் இந்த அதே மாதிரி ஒவ்வொன்று, இது வந்து 47, இது வந்து 3 plus A, இது வந்து 39, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்டே வந்தீங்கன்னா அப்போ அதோடைய ஆவரேஜ் வந்து 55 அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ அதோடைய ஆவரேஜ் வந்து 55. The average of the missing numbers A and B என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன வந்திருக்கும், இது வந்து 64, இது வந்து 89, இது வந்து 53, இது வந்து 8 plus B, இது வந்து 38,
8, இது வந்து 84. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 10 பண்ணால் 55 வரும். அதுலேருந்து நம்ம A + B என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஆவரேஜ் ஆஃப் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஸோ A + B/2 தான் கேட்குறாங்க. ஓகே, இதை நம்ம எப்படினாலும் நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும் இது எல்லாத்தையும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்க. இப்போ 25, 47, 3 + A அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் 39, 64, 89, 53. இங்க வந்து ஒரு A இருக்கு. லாஸ்டா A + B போட்டுக்கலாம். 8, 38, 84. ஸோ இதை ஆட் பண்ண வேண்டியதான். 10, 15, 24, 28, 37, 40, 48, 56, 60, 6, 8, 12, 15, 21, 29, 34, 37, 45. ஸோ 450. ஓகே, ஸோ 450 + A + B இருக்கு. ஓகேவா? இதை 10ஆல டிவைட் பண்ணா அதுதான் ஆவரேஜ் 55. ஓகே, ஸோ இதுல இருந்து A + B = 100ன்னு வந்திருக்கும். இந்த 10 அந்த சைடு போச்சுன்னா 550, 550 - 450, 100. அவங்க கேட்கறது ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ 100/2 50. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 50. வினாக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நியூ நம்பர்ஸ் இப்போ வந்து 55ங்கிறது இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மைனஸ் இந்த 1 + 2 + 3 up to 10 / 10. இந்த 1 + 2 + 3ங்கிறது இதுதான். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 4.5 வருமா? 45ன்னு வரும். 45 / 10. அப்போ இந்த 55 - 4.5ங்கிறது 49. சாரி, இது வந்து 55 வரும். 5.5 வரும். 49.5. 49.5ங்கிறது ஓல்டு இந்த நம்பர்ஸோடைய ஆவரேஜ். இது எல்லாத்தையும் கூட்டினா வர்றது அப்படின்னு சொல்லி. எப்படினாலும் இதை நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இந்த 24, 45 ஆட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு வேற வழி இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர்? எஸ் சார். Yes, sir. Yes, sir. Okay. The average of 35 consecutive natural numbers is n. Dropping the first 10 numbers and including the next 10 numbers, the average is changed to m. If the value of m square minus n square is equal to 600, then the average of 3m and 5n கேக்குறாங்க. So average of 35 consecutive natural numbers is n. Dropping the first 10 numbers and including the next 10 numbers, the average is changed to m. அப்பனா என்ன அர்த்தம்? n-ல இருந்து m-ஆ சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? இப்போ இந்த n-க்கும் m-க்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸி. பிகாஸ் m² - n² வந்து 600 நமக்கு தெரியும். m + n into m - n தான் வந்து இந்த ஃபார்முலா a² - b² ஃபார்முலா. ஸோ இதை வச்சு நம்ம m - n கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சப்போஸ் இப்போ வந்து 35ங்கிறது ஒரு ஆட் நம்பர் இல்லையா? 35ங்கிறது ஒரு ஆட் நம்பர். நான் என்ன சொல்றேன்னா, ஆவரேஜ் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுக்கிறேன். அதாவது 1, 2, 3. இதோடைய ஆவரேஜ் வந்து என்னது? 2, sir. 2. இப்போ இந்த லாஸ்ட் நம்பரை ரீப்ளேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரை ரீப்ளேஸ் பண்ணி இதுக்கு அடுத்த நம்பரை நான் ஆட் பண்றேன். டிராப்பிங் த ஃபர்ஸ்ட் 10 numbers அண்ட் இன்க்ளூடிங் த நெக்ஸ்ட் 10 numbers நீங்க கொடுத்துருக்காங்களா? நான் என்ன பண்ண போறேன்னா, டிராப்பிங் த ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் இன்க்ளூடிங் த நெக்ஸ்ட் நம்பர்னு கொடுக்குறேன். அப்படின்னா 2, 3, 4. ஸோ இப்போ ஆவரேஜ் என்னது? 3, sir. 3. 3, sir. சரிங்களா? நான் முதல் நம்பரை எடுத்துட்டு ரெண்டாவது அடுத்த நம்பர் இன்க்ளூட் பண்ணா 2ல இருந்து 3 ஆகுது. 1 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சே சப்போஸ் இப்போ வந்து 1, 2, 3, 4, 5 ஒரு 5 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இதுல நான் ஃபர்ஸ்ட் 2 நம்பரை ரிப்ளேஸ் பண்ணி அதுக்கு அடுத்த 2 நம்பர் நான் ஆட் பண்ண போறேன். இப்போ இதோடைய ஆவரேஜ் வந்து 3 இல்லையா? மிடில் நம்பர். இப்போ வந்து 3, 4, 5, 6, 7 2 நம்பர் எடுத்துட்டு லாஸ்ட் 2 நம்பர் நான் ஆட் பண்ணனா
இதோட ஆவரேஜ் வந்து 5-ஆ? Yes, sir. அப்போ 2 நம்பர் ஆட் ஆகுது. நான் 2 எடுத்தோம்னா 2 ஆட் ஆகும் ஆவரேஜ்ல. நான் 1 எடுத்திருந்தோம்னா 1 ஆட் ஆகும். அதே மாதிரி இப்போ இவங்க 10 நம்பர் எடுத்துட்டு 10 நம்பர் ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது n-க்கும் m-க்கும் உள்ள வித்தியாசம் வந்து 10-ஆ இருக்கும். சரிங்களா? m தான் பெருசா இருக்கும். ஸோ m - n வந்து 10-ஆ இருக்கும். ஓகே? Yes, sir. Okay, sir. ஸோ இப்போ இதை கொண்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா m + n வந்து 60ன்னு தெரியும். m - n வந்து ஏற்கனவே 10ன்னு தெரியும். ஸோ இதை சால்வ் பண்ணா m = 35, n = 25. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? தென் த ஆவரேஜ் ஆஃப் 3m and 5n. ஸோ 3 × 35 + 5 × 25 டிவைடட் பை 2 தான் பண்ணணும். சரிங்களா? 3m and 5n. ஸோ என்ன வரும்? ஒரு 105 + ஒரு 125. இப்போனா 130. சாரி, 105 + ஒரு 125. 130 தான்ல? 230. சாரி, 230. 230/2 போட்டோம் அப்படின்னா 115. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இந்த m - n வந்து 10 ஏன் போட்டோன்னு தெரியுதா? சார். Yes, Yes, sir. sir. நெக்ஸ்ட் இந்த சம் கொஞ்சம் ஈஸி தான். ஓகே, the average age of 11 players of a cricket team is increased by 2 months. 11 players ஓட ஆவரேஜ் வந்து 2 months increase ஆகுது. when 2 of them aged 20 years and 21 years respectively replaced by 2 new players. ஸோ இவங்க 2 பேரும் வெளியில போறாங்க அவுட். சரிங்களா? 2 பேர் உள்ள வராங்க இன்னு. இப்போ ஆவரேஜ் வந்து 2 months எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ உள்ள வந்தவங்களுடைய வெயிட் வந்து இவங்களை விட அதிகமாக தானே இருக்கணும். சாரி, ஏஜ் உள்ள வந்தவங்களுடைய ஆவரேஜ் வந்து ஏஜ் வந்து இவங்களை விட அதிகமாக தானே இருக்கணும். அப்பனா தானே எல்லாருக்குமே 2 months இன்க்ரீஸ் ஆயிருக்கும். Sir. இவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து என்னன்னு பார்த்தா 20.5. இந்த 2 பேர் வெளியில போனவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 20.5. அப்போ உள்ள வந்தவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் கண்டிப்பா இதை விட அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் 2 months வந்து எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் செக் பண்ணீங்கன்னா ஒன்னே ஒன்று மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? மற்ற எதுவுமே வராது. ஓகே, அப்படியே ஆப்ஷன்ஸை பார்த்தே இதை முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னு நம்ம கன்வென்ஷன்ல போனோம் அப்படின்னா மொத்தம் 11 பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஆவரேஜ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 11x. இப்போ வந்து 2 பேர் வெளியில போயிட்டு 2 பேர் உள்ள வந்துட்டாங்க. ஸோ அதனால டினாமினேட்டர் எந்த சேஞ்சும் வராது. ஆனால் இங்கே வந்து என்ன சேஞ்ச் ஆகும்? 20 years - 21 years + 2 பிளேயர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. அது 2y-ன்னு வச்சுக்கிடுவோம். அவங்களுடைய ஏஜ் வந்து 2y. உள்ள வந்திருக்காங்க. இதனால எல்லாருக்கும் 2 months இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ 11 பிளேயர்ஸ்க்கும் 2 months இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ 22 months. ஓகேவா? 22 months இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, the average age of 11 players of a cricket team is increased by 2 months. புரியுது சார். இங்க என்ன போடுவோம் அப்பனா? x plus 1/6. 1/6 எப்படி வந்தது? Year இல்ல sir. 2 months இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இல்லையா? என்னாச்சு சொல்லுங்க சார். Yes, sir. 2/12, 1/6. 1/6. Okay, so 11x - 41 + 2y = 11x + 11/6. so x 11x அடிச்சிடலாம். 2y = 11/6 + 41. so 2y = 240, 246, 257, 257/6. sorry, so y = 257/12.
இதை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்திருக்கும். ஓகேங்களா? 257 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 24 ஒரு 17 வரும், 1 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 5. ஸோ 21 5/12. ஓகே, இந்த இடத்துல வந்து 1/6 2 months இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை இயர்ல மாற்றும் போது 2/12 போட்டுக்கணும். சரிங்களா? இந்த 22 months தேவையில்ல, விட்டுருங்க. பட் ஆப்ஷன்ஸ் பார்த்தே முடிச்சிருக்கலாம், அது ஒண்ணு. அப்படி இல்லைன்னா நம்ம கன்வென்ஷன்ல போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட். If the average of 53 consecutive even numbers is 1280, find the difference between the smallest and the largest number. So even numbers உடைய ஆவரேஜ் இங்க 53ங்கிறது ஒரு ஆட் நம்பர் இல்லையா? இப்போ 2 4 6 இதோடைய ஆவரேஜ் வந்து 4 மிடில் நம்பரா தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 2 4 6 8 10 இதோடைய ஆவரேஜ் வந்து 6 மிடில் நம்பரா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 1280ங்கிறது மிடில் நம்பரு. இந்த சைடு 26 நம்பர் இருக்கு, இந்த சைடு 26 நம்பர் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இது எல்லாமே ஈவன் நம்பர் அப்படிங்கிறதுனால ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஸ்மாலஸ்ட் அண்ட் தி லார்ஜஸ்ட் நம்பர்னு சொல்றாங்க. ஸோ அப்பனா இது வந்து ஸ்மாலஸ்ட்னு வச்சுக்கிடுவோம். இது வந்து ஸ்மாலஸ்ட், இது வந்து லார்ஜஸ்ட். ஸ்மாலஸ்ட்டுக்கும் லார்ஜஸ்ட்டுக்கும் கேப்பே வந்து 56 இருக்கு இல்லையா? அப்போ இது வேற ஈவன் நம்பர்ஸ் வேற. ஸோ 56 × 2 போட்டீங்கன்னா அதான் ஆன்சர். 56 இல்ல, சாரி 26 26 52 sir. 52 into 2. 52 சாரி 52. 26 பார்த்தோன்னே எனக்கு அப்படியே 56னே வந்துட்டு 52 × 2 26 + 26 வந்து 52. இது எல்லாமே ஈவன் நம்பரா இருக்கிறதுனால 52 × 2 104. சரிங்களா? ஸோ 104 தான் இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து இதுதான். இது வந்து மிடில் நம்பரா இருக்கும், 27வது நம்பர். சரிங்களா? இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 26 நம்பர்ஸ் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு 26 நம்பர்ஸ் இருக்கும். எல்லாமே ஈவன் நம்பர்ங்கிறதுனால இந்த 52 × 2. ஓகே, ஸோ ஸ்மாலஸ்ட்டுக்கும் லார்ஜஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 104. இல்லை இதை கன்வென்ஷனில் பண்ணணும்னா எக்ஸ் + 2 x + 4 அந்த மாதிரி போட்டே போகணும். டிவைடட் பை 53 = 1280. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் நம்பர் + லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2 அதில் கூட போடலாம். பட் எனக்கு என்னமோ இது சிம்பிளா படுது. ஓகே, புரிஞ்சுதா? சார் இந்த 52 × 2 மட்டும் ஏன் போடுறோம்னு சொல்லுங்க சார். ஏன் போடுறோம்னா இப்போ வந்து இந்த 1280ங்கிறது மிடில் நம்பர். சரிங்களா? மொத்தம் 53 நம்பர் இருக்கா? 53 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். சரிங்களா? அதுல மிடில் நம்பர் தான் இந்த 1280. ஓகே சார். அப்போ இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 26 ஈவன் நம்பர்ஸ் இருந்திருக்கணும்ல. அதாவது 1278 1276 1274 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த சைடும் 1282 1284 இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ லார்ஜஸ்ட் நம்பர்னு வரும்போது இங்க மாதிரி இதே மாதிரி 26 நம்பர் இருக்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைடு 26 நம்பர் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 26 நம்பர் இருக்கு. ஸோ ஸ்மாலஸ்ட்டுக்கும் லார்ஜஸ்ட்டுக்கும் நடுவில் மொத்தம் 52 நம்பர்ஸ் இருக்கு. பட் இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ்ங்கிறதுனால நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஓகே சார். நீங்க 124க்கும் 1276க்கும் டிஃபரன்ஸ் 2ல, இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து 2, இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து 2. அப்படி 2 2ஆ டிஃபரன்ஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ ஸ்மாலஸ்ட்டுக்கும் லார்ஜஸ்ட்டுக்கும் மொத்தம் 104ங்கிறது டிஃபரன்ஸா இருக்கும். ஓகே சார். சரிங்களா? அவ்வளவுதான். 2ஆல ஏன் மல்டிப்ளை பண்ணோம்னா இது எல்லாமே ஈவன் நம்பரா இருக்கிறதுனால, கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால. வெறும் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு இருந்திருந்தா வெறும் 52 நம்ம போட்டுருந்துக்கலாம். சார் ஸ்மாலஸ்ட்டுக்கும் லார்ஜஸ்ட்டுக்கும் நடுவுல 51 நம்பர் தானே சார் இருக்கு? டிஃபரன்ஸ் பிடிவும் தானே கேட்கறாங்க உங்களுக்கு. டிஃபரன்ஸ் தானே கேட்கறாங்க. ஆமா சார். நீங்க இப்ப இதையே எடுத்துக்கோங்கப்பா. இந்த 2 4 6 8 10 எடுத்துக்கோங்களேன். இப்ப இதுல வந்து ஸ்மாலஸ்ட்டுக்கும் லார்ஜஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. 10 - 2 8ஆ? இந்த 8 எப்படி வந்திருக்கும்? இந்த சைடு 2 நம்பர் இருக்கு, இந்த சைடு 2 நம்பர் இருக்கு, மொத்தம் 4 நம்பர் இருக்கு. இது ஈவன் நம்பர்னால 4 × 2 8 போட்டுக்கிறேன்.
ஓகே சார். எல்லாமே சின்னதாவே வச்சு நம்ம பார்க்கலாம். இந்த நம்பர் சிஸ்டம்ல வந்து அந்த ஒரு லக்ஸரி இருக்கும். நீங்க சின்ன கான்செப்டுக்கு வச்சு பார்த்தாலே அதுவே பெரிய நம்பருக்கும் அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? ஓகே சார். ஆ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் போலாமா? எஸ் சார். The average of the first, second and third observations. So suppose A, B, C இதுதான் first 3 observations எடுத்துக்கலாம். D 4 observations something. So இப்போ A plus B plus C first 3 observations உடைய average வந்து 39. While the average of the second, third and fourth observations B plus C plus D இதோடைய average வந்து 35. If the fourth observation is 3/5 times that of the first observations, 3/5 times of A, then the value of the fourth observations. So D என்னன்னு கேக்குறாங்க. So இதுல இருந்து B plus C நம்ம கண்டுபிடிக்கலாம். 39 into 3 minus A. அதே மாதிரி இதுலயுமே வந்து B plus C காமனா இருக்கிறதுனால B plus C is equal to 35 into 3 minus D. அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடலாம். 39 into 3 minus A is equal to 35 into 3 minus D. ஓகே, நமக்கு வந்து D equal to 3/5 ஏன்னு வேற ஒரு வேல்யூ தெரியும். அப்ப ஏக்கு பதிலா D தான் கேட்குறாங்க. ஸோ ஏக்கு பதிலா 5/3 Dன்னு போட்டுக்கலாம். ஸோ 35 into 3 minus D. இந்த 35 into 3 இருக்கட்டும், அப்படியே 39 into 3 அப்படியே இருக்கட்டும். 5/3 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். 39 into 3 minus 35 into 3 is equal to 5/3 D minus D. ஸோ இதில் 3 காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 39 minus 35 இருக்கும். அது வந்து 4 டைம்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு 2/3 டைம்ஸ் ஆஃப் D. ஸோ இப்போ டியோட வேல்யூ என்ன? 18. 18 சார். 18. டியோட வேல்யூ வந்து 18. ஃபோர்த் அப்சர்வேஷன் வந்து 18. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே சார். Ram, Shyam, Rohan, Rita and Mukesh are 5 members of a family who are weighed consecutively and their average weight is calculated after each member is weighed. If the average weight increases by 2 kg each time, how much heavier is Mukesh than Ram? ஓகே, இப்போ இதில் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ ராமோட வெயிட் வந்து சப்போஸ் 50 கிலோன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அவரோட வெயிட் வந்து 50 கிலோ. ஆவரேஜ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இப்போ ராம் போய் தான் நிற்கிறாரு. அப்போ ஒரே ஒரு ஆள் தான். இப்போ ஆவரேஜ் 50 இருக்குமா? 5 பேரும் அடுத்தடுத்து வெயிட்டை இது போடுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? ஆர் 5 members of a family who are weighed consecutively and their weight is calculated after each member is weighed. இப்போ ஃபர்ஸ்ட் ராம் வராரு, அவரோட வெயிட் 50 கிலோ. அப்போ அவரோட ஆவரேஜ் வந்து 50 கிலோ. ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறாரு. அடுத்து இப்போ ராம் பிளஸ் ஷாம் 2 பேர் வராங்க. இவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் வந்து என்னவா இருந்திருக்குங்கிறாங்க? ஆவரேஜ் வெயிட் இன்க்ரீசஸ் பை 2 kg ஈச் டைம். அப்போ இப்போ ஆவரேஜ் வெயிட் வந்து இங்க 52 ஆயிடுச்சு. அப்போ ஷாமோட வெயிட் வந்து என்னவா இருக்கும்? 54. ஷாம் வந்து 54. சூப்பர். அடுத்து ரோகன் உள்ள வராங்க. இவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் வந்து 54 ஆயிருக்கும். ஸோ ரோகனோட வெயிட் என்னவா இருந்திருக்கும்? 58 ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா 54 இன்டூ நீங்க 3 போடணும். 3 போட்டா 112 இல்லையா? இந்த 112ல சாரி 150 162. இந்த 162ல ராமோட 50 போயிடும், ஷாமோட 54 போயிடும். அதாவது 104 போயிடும். ஸோ பேலன்ஸ் வந்து 58 கிலோ இருக்கும். அப்ப அந்த 58 கிலோ தான் ரோகனோடைய வெயிட். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இந்த இது வந்து 2 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நான் ஒவ்வொருத்தரோட வெயிட்டை கண்டுபிடிச்சிட்டு வரேன். இப்போ இதுக்கு அடுத்து 56 தான் ஆவரேஜ் வெயிட். அப்போ ரீட்டாவோட வெயிட் என்னவா இருக்கும்? 62 kg இருக்கும். 4 அவ்வளவுதான். 4 ஆட் ஆகும்.
இவங்களோட வெயிட் வந்து இப்போ 58 ஆயிருக்கும், இவங்க 66 ஆயிருக்கும். யாரு? முகேஷ். இப்போ முகேஷுக்கும் ராமுக்கும் வெயிட் டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ 16 kg. சரிங்களா? இது நீங்க 50 தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்க என்ன வெயிட் எடுத்தாலும் 16 kg தான் வரும். ஓகேங்களா? எனி டவுட்? நோ சார். இன்னும் ஒரு பெரிய அமைதி காத்துட்டு இருக்கு. புரியுது சார். புரியுது. அவ்வளவுதான் இந்த சம். ஓகே, இது நீங்க வேற என்ன 50 தான் எடுக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லையா? நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ 10 எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க 10 வரும், அடுத்து இங்க 12 ஆயிருக்கும், அப்பனா இங்க 11 ஆயிருக்கும், இங்க 14 ஆயிருக்கும், அப்பனா 3 × 14 42, இங்க ஆல்ரெடி 21 போயிடுச்சா? இந்த மாதிரி நீங்க போட்டு வந்தாலும் லாஸ்ட்ல வந்து கரெக்டா வந்துடும். சரிங்களா? என்ன வெயிட் எடுத்தாலும் வரும். ஓகே, நெக்ஸ்ட். In a company, there are only 2 types of employees, workers and officers. 35% of the employees are officers, and the average monthly salary of an officer is 39,000 more than the combined average monthly salary of an employee. What is the difference between the average monthly salaries of an officer and a worker? Okay. இந்த சம் யாராச்சும் சால்வ் பண்ணீங்களா? நீங்க சால்வ் பண்ணும்போது இதுல இருந்து தெரியுது ஆவரேஜ் எத்தனை பேர் ஆக்சுவலி ஒரு 250 சம்ஸா சால்வ் பண்ணீங்க? பட்டர்ஃப்ளை மெத்தட்லயே போடலாம். ஓகே ஓகே, அதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்க என்ன அப்படின்னா, எம்ப்ளாயீஸ்ல வந்து ஒர்க்கரும் இருக்கிறாங்க, ஆஃபீஸர்ஸும் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஆஃபீஸர்ஸ், ஒர்க்கர்ஸ், ஆவரேஜ் சேலரி எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ஆஃபீஸர்ஸோடைய ஆவரேஜ் சேலரி வந்து 39,000 பிளஸ் எக்ஸ். சரிங்களா? ஒர்க்கர்ஸோட ஆவரேஜ் சேலரி தெரியாது, அதை நான் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 35% ஆஃப் த எம்ப்ளாயிஸ் ஆர் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரேஷியோ எப்படி பார்த்தா இது 7 இருக்கணும், இது வந்து 13 இருக்கணும். சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஆவரேஜ் மந்த்லி சேலரி ஆஃப் அன் ஆஃபீஸர் அண்ட் அ ஒர்க்கர், விச் மீன்ஸ் 39,000 பிளஸ் எக்ஸ். இது வந்து ஆஃபீஸருடைய ஆவரேஜ் மந்த்லி சேலரி மைனஸ் ஒய். ஸோ இதுதான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பட்டர்ஃப்ளை மெத்தட்ல போட்டீங்க அப்படின்னா 39,000 பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஒய் தான் சின்னதாக இருக்கும் எக்ஸை விட. சரிங்களா? பிகாஸ் இது ஆல்ரெடி எக்ஸை விட பெருசு, விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 13/7. ஓகே, இந்த ஆங்கிள் தானே போகுது. ஸோ 13/7. அப்போ இங்கே என்ன இருக்கும்? 39,000 மட்டும் இருக்கும், டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 13/7. ஸோ 7 into 39,000 equal to 13 into x minus y. 13 கட் பண்ணிருக்கலாம், 3,000. ஸோ இது வந்து ஒரு 21,000. என்னது? x minus y வந்து 21,000. அதை கொண்டு அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா 39,000 plus ஒரு 21,000 which is equal to 60,000. சரிங்களா? டிஃபரன்ஸ் பிட்வீன் the monthly salary of an officer and a worker வந்து 60,000 இருக்கும். ஏதாவது டவுட் இருக்கா? இதுல 39,000 more than the combined average monthly salary of an employee. சரிங்களா? எம்ப்ளாயி வேற, ஒர்க்கர் வேற. நிறைய பேர் வந்து அந்த ஒர்க்கரை விட 39,000 அதிகம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிருக்க கூடாது. அதனாலதான் நான் சொன்னேன் எம்ப்ளாயி ஈக்குவல் டு ஒர்க்கர் பிளஸ் ஆஃபீஸர். ஓகேங்களா? இந்த எக்ஸுங்கிறது ஓவராலா எம்ப்ளாயிஸோடைய ஆவரேஜ், அதை விட தான் ஆஃபீஸர் வந்து 39,000 அதிகம். ஓகேங்களா? சில பேருக்கு அந்த டவுட் வந்திருக்கலாம், அந்த ஒர்க்கரை விட தான் 39,000 அதிகமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இல்லை,
ஒட்டுமொத்தமா அந்த எம்ப்ளாயிஸோடைய ஆவரேஜை விட ஆஃபீஸரோட ஆவரேஜ் வந்து 39,000 அதிகம். சரிங்களா? ஓகே சார். ஓகே. While listing n consecutive even numbers for determining their average, the last number by mistake got replaced by the next odd number, and thereby the average turned out to be more than the desired value by 0.0125. What is the value of n? என்ன நடந்திருக்கு? எத்தனை ஈவன் நம்பர் வேணாலும் இருக்கட்டும், ஓகேவா? கடைசியா ஒரு ஈவன் நம்பருக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்க, இப்போ 12ன்னு போட வேண்டிய இடத்துல 13ன்னு போட்டாங்க. சரிங்களா? அப்ப எக்ஸ்ட்ராவா இந்த 1 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகி போச்சு டோட்டல் ஆவரேஜ்ல. அதனால டோட்டல் நாட் ஆவரேஜ், அந்த சம்மேஷன்ல சம்ல வந்து 1 வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால ஆவரேஜ் வந்து 0.0125 வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப என்ன நடந்திருக்கு, இந்த 1 வந்து எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. சப்போஸ் ஒரு எக்ஸ் மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க இல்லையா, n ஈவன் நம்பர்ஸ் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த 1.0125 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா எனக்கு வந்து அந்த சம் வந்து 1 வரும். இந்த 1 வந்து நான் பிரிச்சு கொடுக்கணும் பேலன்ஸ் இருக்கிற அத்தனை ஈவன் நம்பர்ஸ்க்கும். அப்படி பிரிச்சு கொடுத்தா ஒவ்வொரு நம்பருக்கும் 0.0125 இன்க்ரீஸ் வந்திருக்கணும். சரிங்களா? அப்போ டோட்டலா n எத்தனை இருக்கும்னு சொல்லி சொல்லுங்க சார். எனக்கு இது மறுபடியும் சொல்லுங்க சார். இந்த n இன்ட்டு சொன்னீங்களா? என்னன்னாப்பா, இப்போ வந்து 3 3 3 இப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோடைய ஆவரேஜ் வந்து என்னது? 3யா? இப்போ 4. இது கூட நான் எல்லாத்துலயும் +1 ஆட் பண்ணோம்னா ஆவரேஜ்லயும் +1 ஆட் பண்ணிடுவோம் இல்லையா? ஆமா சார். ஆமா சார். அதே மாதிரி இங்க என்ன நடந்திருக்குன்னா, சம்திங் ஏதோ இந்த மாதிரி ஒரு ஈவன் நம்பர் இருக்கு, அதுல ஒவ்வொரு நம்பர்லயும் இந்த 0.0125 ஆட் பண்ணிருப்பாங்க. எத்தனை நம்பர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? n நம்பர்ஸ் இருக்கு, ஆனா அதோடைய சம்மேஷன் வந்து 1 எனக்கு. எதனால இந்த 1 வந்து ஏன் வந்துச்சு? ஒரே ஒரு லாஸ்ட் ஒரு ஈவன் நம்பரை வந்து ஈவன் நம்பர் போடுறதுக்கு பதிலாக அவங்க ஆட் நம்பரை போட்டாங்க. இப்போ 12ன்னு போடுறதுக்கு பதிலாக 13ன்னு போட்டுட்டாங்க. அதனால ஆவரேஜ்ல வந்து இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 0.0125 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இதே மாதிரி எத்தனை ஈவன் நம்பர்ஸ்க்கு இது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த 1 தான் வந்து இந்த 0.0125 டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த 1க்குள்ள எத்தனை 0.0125 இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பனா அவ்வளோ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சரி, நான் அந்த ஆன்சர் சொல்லிட்டே நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்போ இன்னும் நல்லா புரியும். சரிங்களா? இப்போ n இன்டூ 0.0125 ஈக்குவல் டு 1 நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இப்போ n வந்து 1/0.0125. ஸோ இது வந்து என்னது ஆக்சுவலி 1/80. ஓகேங்களா? 1/80னா 0.0125. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 125 டிவைடட் பை 10,000. 4 டிஜிட் இருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 டேபிளால் அடித்தேன் அப்படின்னா 25 டிவைடட் பை 400 வரும். ஸோ அகைன் அடித்தேன் அப்படின்னா 1/80 வரும். ஸோ அப்போ என்னோட வேல்யூ வந்து 80, விச் மீன்ஸ் அப்போனா 80 ஈவன் நம்பர்ஸ் இருந்திருக்கு. சரிங்களா? கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் இருந்திருக்கு. அதுல கடைசி ஈவன் நம்பரை நீங்க வந்து ஈவன் நம்பரை போடாம ஒரு ஆட் நம்பரை போட்டுட்டீங்க. ஸோ மொத்தம் 80 நம்பர்ஸ் இருக்கு. இதோடைய ஆவரேஜ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ சம்மேஷன் வந்து 80x. இப்போ என்ன ஆயிருது, ஒரு சின்ன சேஞ்சு லாஸ்ட் நம்பர்ல நீங்க அந்த ஈவன் நம்பரை போடாம அதுக்கு அடுத்த நம்பரை போட்டதுனால எக்ஸ்ட்ராவா ஒரு 1 வந்துருது. இதனால ஆவரேஜ்ல 0.0125 இன்க்ரீஸ் ஆயிருது. சரிங்களா? புரியுதுங்களா? புரியுது. இந்த 1 தான் அந்த மேட்ரு. ஸோ இந்த 0.25, அப்போ இந்த 1 வந்து நீங்க எத்தனை 0.0125 பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 80 பிரிக்கலாம். அப்போ மொத்தம் 80 நம்பருக்கு இதை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே சார். இன்னொருத்தர் கேட்டாரு, அவருக்கு புரிஞ்சுதா? ஓகே சார், அப்படியே புரிஞ்சுச்சு சார். அப்ப நீங்க சொல்ற வரைக்கும் அப்படியே wait புரிஞ்சுச்சா? பண்ணிடுங்க சார். அப்படியே சரி, ஆமாங்க ஓகே சார். சரிப்பா, அவ்வளவுதான்.
சார் சேஞ்ச் இன் சம் பை சேஞ்ச் இன் நம்பர்ஸ் போட்டாலே வந்துரும்ல சார் இது? சேஞ்ச் இன் சம் பை சேஞ்ச் இன் ஆவரேஜ். இது புது ஃபார்முலா வாங்க, எனக்கு தெரியாது, சொல்லி கொடுங்க. இல்ல சார், ஆவரேஜ் அது சம்ல எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கோ அது மேல போட்டு கீழே வந்து நம்பர்ஸ் ஆவரேஜ் எவ்வளவு அதிகமா இருக்கோ போட்டா நம்பர்ஸ் கிடைச்சிடும் சார். சரி, இப்போ இதுல எல்லா டேட்டாவும் உங்ககிட்ட இருக்குதா? சம் சார் அதுதான் 1/0.0125 சார். ஒரு சம்மேஷன்ல ஒன்னு இன்க்ரீஸ் ஆகுது, ஆவரேஜ்ல 0.025. அதேதான் சார் நீங்களும் போட்டிருக்கீங்க 1/0.015. அதான் விக்ஸுங்கிறத தான் நான் அப்படி சுத்தி சுத்தி எழுதியிருக்கேனா அந்த மாதிரிதான் இல்ல. சேஞ்ச் இன் நம்பர் அந்த 1, ஸோ ஆவரேஜில் சேஞ்சு 0.125. சரிங்களா? இந்த சைடு வந்து ஸோ இங்கே வந்து டோட்டல் நம்பர் என்னன்னு தெரிஞ்சிடும். இதுதான் சொல்றீங்க இல்லையா? சேஞ்ச் இன் நம்பர் வந்து இந்த 1, ஆவரேஜ் சேஞ்சு. ஓகே, இது வந்து இப்படி ஒரு ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம்ண்ணே. ஆமா சார். இது நான்லாம் கொஞ்சம் பழைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுங்க, அதனாலதான் அந்த இன்னும் பழையசுலேயே ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, நானும் பிக்கப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் லாஸ்ட் சம்மா. ஆமாம், இதான் லாஸ்ட் சம்மு. ஒரு பயங்கரமான சம்மா இருந்துச்சு இது. ஆனா ரைட். ஸோ இப்போ இதில் என்ன, ஆவரேஜ் ஹைட் ஆஃப் அ சர்டன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ குரூப் வந்து 155.6. ஓகே, இதை நான் வந்து கன்வென்ஷன்லேயும் பண்ணிடுவேன், பட் இருந்தாலும் அது நிறைய பேருக்கு போர் அடிச்சிடும். ஸோ இப்போ 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் அன் ஆவரேஜ் ஹைட் ஆஃப் 150.5 centimeter join the group. 12 students join the group. இப்போ ஒன்று சொல்லுங்க, ஏற்கனவே ஆவரேஜ் வந்து 155.6 இருக்கு. இப்போ 12 பேர் உள்ள வந்து 150.5 சென்டிமீட்டர்ல உள்ள வராங்க. அப்போ ஆவரேஜ் என்ன ஆயிருக்கும்? டிக்ரீஸ் ஆகும் சார். ஆவரேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கும். எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கும்னா இந்த இது நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா? கண்டிப்பா ஆவரேஜ் வந்து 155.6 விட கம்மியா தான் இருக்கணும். சரிங்களா? கம்மியா தான் இருக்கணும். ஸோ இப்போ இந்த 155.6 மைனஸ் 150.5 இது வந்து என்னன்னு பாருங்க. இது ஒரு 1 5. ஸோ 12 into 5.1. ஸோ சம்திங் இது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இவ்வளோ என்ன சொல்றது, இது ஹைட்டு. அடுத்து இன்னொரு கான்செப்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 7 students having an average height of 159 centimeter leave the group. இப்போவும் என்ன ஆகும், 155.6 இருக்கு, ஆனா 7 பேரு 159 சென்டிமீட்டர்ல இருக்கிறவன் வெளியில போயிட்டான். இப்போவும் ஆவரேஜ் கம்மியா தானே ஆகும். ஏற்கனவே 155.6 சென்டிமீட்டர்ல ஒரு செர்டன் ஹைட் இருக்கு, 7 பேர் வெளியில போயிட்டாங்கன்னா இப்ப ஆவரேஜ் கம்மியா தான் ஆகணும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இது எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு? 7 into 159 minus 155.6. ஸோ இது என்ன வரும்? நூத்தி 3.4. ஸோ அகைன் இதுவும் வந்து டிக்ரீஸ் தான் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ -7 into 3.4 போட்டுக்கிறோம். இந்த ரெண்டுமே தான் வந்து டோட்டல் சேஞ்ச். ஓகேவா? அந்த என்ன சொன்னீங்க, சேஞ்ச் இன் என்ன சொன்னீங்க இதுக்கு முன்னாடி? சேஞ்ச் இன் சம்மா, சேஞ்ச் இன் சம் டிவைடட் பை ஆவரேஜ்ல சேஞ்ச் ஆகிறது. சரிங்களா? இதுதான் அந்த சேஞ்ச் இன் சம். ஏன் மைனஸ் மைனஸ் போறோம்னா அது டிக்ரீஸ் ஆகுதுங்கிறத நம்ம வந்து மீன் பண்றோம். அதனாலதான் சம்ல டோட்டல் சம்ஸ்ல மைனஸ் இருக்காது, பட் இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணிக்கிடணும். 12 into 5.1ஐயும் 7 into 3.1ஐயும் நீங்க ஆட் பண்ணிக்கணும். சேஞ்ச் இன் சம் இதுதான். சேஞ்ச் இன் ஆவரேஜ் வந்து 34 மில்லிமீட்டர். மில்லிமீட்டர்னா இப்போ என்னது, 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஓகேங்களா? அப்போ இங்க எல்லாமே மேல எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கிறதுனால இது வந்து 3.4 சென்டிமீட்டர். ஸோ இப்போ மேலே என்னன்னு பாருங்க, இதுதான் வந்து டோட்டல் நம்பர். ரீசெண்டாக இருக்கிற நம்பர் தான் இது கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை பண்ணா
12 into 5.1 இதெல்லாம் காமனா எடுக்க முடியுமா வெளியில? 17 எடுக்கணும். 1.7 காமனா வெளில எடுக்கலாம். சூப்பர். அப்பனா 12 into 3 minus 36 இது வந்து ஒரு 2 minus 14. என்னப்பா என்ன சொன்னீங்க? ஸோ இந்த மைனஸ் சிம்பிள் வந்து ஏன் கொண்டு வரேன்னா டிக்ரீஸ் ஆயிருக்குங்கிறது தான். பட் இதை நீங்க 12னே வச்சுக்கோங்க, பிளஸ்ஸே எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ 1.7 into 50 by 3.4. ஸோ இதை அடிச்சோம்னா 225 இருக்கும். இந்த 25ங்கிறது இப்போ லேட்டஸ்ட் நம்பர் தான். அப்போனா இங்க இனிஷியலா என்ன நடந்திருக்கு, சம் மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க, அதுல எக்ஸ்ட்ராவா 12 உள்ள வராங்க, அதுக்கப்புறம் 7 பேர் வெளியில போறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். 12 பேர் உள்ள வந்துட்டு 7 பேர் வெளியில போயிருக்காங்க. அப்போ மொத்த சேஞ்ச் வந்து என்ன நடந்திருக்கு, x plus 5. சரிங்களா? ஏற்கனவே இருந்ததை விட 5 பேர் அதிகமா வந்துட்டாங்க. அப்ப இந்த 25ங்கிறது அதுதான், x plus 5 தான் வந்து இந்த 25. ஸோ அப்போ இனிஷியலா எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தா 20. ஓகே. ஓகே சார். எங்கேயாவது டவுட் இருக்கா? பட் இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நீங்க சொன்னது. இப்பதான் இதெல்லாம் நான் கத்துக்கிறேன். சேஞ்ச் இன் சம் டிவைடட் பை சேஞ்ச் இன் நம்பர். எனக்கு என்னன்னா சில இடத்துல அந்த கொஞ்சம் ஒரு இதே மாதிரி ஒரு 50 சம்ஸை போட்டுட்டோம்னா நல்லாவே கிளாரிட்டி ஆயிடலாம். ஸோ ஆவரேஜ் இப்போ 300 சம் இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த 300 சம்மையும் போட்டுருங்க. சரி, இந்த சம் மட்டும் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த 155.6ங்கிறது ஆவரேஜ் ஹைட்னு சொல்லியிருக்கிறாங்க. 12 பேர் உள்ள வர்றாங்க, அவங்களுடைய ஆவரேஜ் ஹைட் வந்து 150.5 சென்டிமீட்டர். சரிங்களா? இந்த 12 பேர் உள்ள வந்தா கூட ஓவரால் ஹைட் வந்து கம்மியா தான் ஆகும். ஏன்னா 150.5 சென்டிமீட்டருங்கிறது ஆவரேஜை விட ஆல்ரெடி கம்மி. அதனால ஓவராலா எல்லார் ஹைட்டும் கம்மியாயிரும். பட் அது எவ்வளவு கம்மி ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டிஃபரன்ஸ் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? ஆவரேஜ் வந்து 155.6 மைனஸ் வந்து அந்த 150.5. ஸோ அதனால 12 into 5.1 இந்த டீவியேஷன் கான்செப்ட்ல நம்ம போடுறோம். சரிங்களா? இது புரியுதா? 12 into 5.1 இந்த மைனஸ் ஏன் போட்டோம்னா டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற இதுல நான் போடுறேன். அதே மாதிரி 7 பேரு 159 சென்டிமீட்டர்ல உள்ள வராங்க. ஒரு செகண்ட். ஸோ 159 சென்டிமீட்டர் ஆனா வெளியில போறாங்க, 7 பேர் வெளியில போறாங்க. ஸோ அதோடைய டீவியேஷன் எவ்வளோன்னு பார்த்தா 3.4 வருது. 7 பேர் வெளியில போறதுனால ஸோ 7 into 3.4. ஸோ அவங்க சொன்ன மாதிரி சேஞ்ச் இன் அந்த சம் எவ்வளோன்னு பார்த்தா இவ்வளவுதான். சேஞ்ச் இன் சம் டிவைடட் பை சேஞ்ச் இன் ஆவரேஜ். ஆவரேஜ் வந்து ஓவராலா 34 மில்லிமீட்டருக்கு டிக்ரீஸ் ஆயிடுச்சு. இதை நீங்க டிவைட் பண்ணும்போது லேட்டஸ்டா எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் அந்த 25. ஓகே சார். ஸோ 12 பேர் உள்ள வந்து 7 பேர் வெளியில போனதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேர் இருப்பாங்க. ஸோ இனிஷியலா வந்து அந்த 5 பேரோட கம்மியா இருந்திருப்பாங்க. அப்ப 20 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். உங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்குன்னா நீங்க வந்து கன்வென்ஷனலே ட்ரை பண்ணுங்க ஒரு தடவை. ஓகேவா? கன்வென்ஷனல் வந்துருச்சு சார். இந்த மெத்தடுக்காக கன்வென்ஷனல் வந்துருச்சுல. ஓகே. அந்த டீவியேஷன் நீங்க கன்வென்ஷன்லயே பாத்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் தான் நம்ம பண்ணியிருப்போம். ஆனா அது நம்ம எல்லா நம்பரையும் மைனஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு கடைசி ஸ்டெப்புக்கு வந்திருப்போம். எஸ் சார். ஓகே. ஸோ இதுதான் மேடம் அந்த டீவியேஷனா, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. அந்த 12 into 5.1 7 into 3.4 divided by 3.4. ஓகே. ஸோ ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? சார் எனக்கு 310 சால்வ் பண்ணி பாருங்க சார். 310. என்னங்க 3 எனக்கு 310 சார். 310 சால்வ் பண்ணணுமா? ஆமா சார், அது மட்டும் எனக்கு சால்வ் பண்ணி காட்டுங்க. क्वेश्चन சொல்றீங்களா? எப்படி அப்ரோச் பண்றதுன்னு क्वेश्चन சொல்லணுமா சார்? இருங்க நானே பார்க்கறேன். 310 the average of 10 numbers is a, அதுவா?
Okay. Average of 10 numbers is A. If C is subtracted from each number except the 10th and C minus 1 is subtracted from the 10th number, then what will be the new average? So இது வந்து 10A இருந்திருக்கும். Average of 10 numbers is A if C is subtracted from each number. அப்பனா இங்க வந்து என்ன பண்ணிருப்போம், 9C பண்ணிருப்போம். லாஸ்ட் 10th நம்பர் மட்டும் என்ன இருக்கு, C minus 1 பண்றாங்க இல்லையா? எஸ் சார். அப்போ மைனஸ் ஆஃப் C minus 1 லாஸ்ட் ஒரு நம்பர் மட்டும். So what will be the new average னு கேக்குறாங்க. அப்ப என்ன இருக்கும், 10A minus 9C minus C plus 1 divided by 10. So 10A minus 10C plus 1. ஓகே, இப்ப எல்லாத்தையுமே 10 டிவைட் பண்ணுங்க. A minus C plus 0.1. இதுதான் ஆப்ஷன் A. ஆப்ஷன் A தான் ஆன்சரா? பார்க்கலாம் சார். புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். அவ்வளவுதான்ப்பா. ஏதாவது டவுட்னா நீங்க கன்வென்ஷன்ல போயிருங்க, சரிங்களா? எல்லா நம்பர்ல இருந்தையும் நீங்க Okay, C சப்ராக்ட் பண்றீங்கன்னா 9 நம்பர்ல இருந்து 9C சப்ராக்ட் பண்ணிட்டீங்க. 10வது நம்பர் மட்டும் என்ன பண்றீங்கன்னா C minus 1 சப்ராக்ட் பண்றீங்க. அப்போ மைனஸ் C minus 1 நீங்க வந்துரும். சரிங்களா? சப்ராக்ட் தான் பண்றீங்க. 10A ல இருந்து 9C போயிடுச்சு. இன்னொன்னு வந்து C minus 1 சப்ராக்ட் பண்ணீங்க. இப்போ ஒருவேளை C சப்ராக்ட் பண்ணியிருந்தா என்ன இருந்திருக்கும் அந்த இடத்துல? C சப்ராக்ட் பண்ணியிருந்தா மைனஸ் 10C இருந்திருக்கும் இல்லையா? இந்த இடத்துல நான் C போட்டிருப்பேன், 10A minus 10C இருந்திருக்கும். ஆனா எக்ஸ்ட்ராவா அவன் வந்து இன்னொரு மைனஸ் 1 பண்றான். ஆனா இங்க என்ன ஆயிருக்கும், பிளஸ் ஆயிருக்கும். அது அதனாலதான் 9C மைனஸ் ஆஃப் C minus 1 அதுல இருந்து நம்ம மைனஸ் பண்றோம். ஸோ 10A மைனஸ் 9C மைனஸ் C பிளஸ் 1 ஆயிருது. அதுதான் இங்க வந்துருது. ஓகே, ஓகே தானப்பா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் பேருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே, அடுத்து ரிவிஷன் ப்ராக்டிஸ் பேட்ச் பாத்தீங்களா? அதுல இருக்கிற கண்டென்ட் தான் திருப்பி நமக்கு வந்துடும். சரிங்களா? ஜூன் 9ல இருந்து அங்க என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்றோம் நம்ம. ஓகே, இந்த வீக்லி லைவ் தொடரும், அப்படியே போயிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் மட்டும் நான் சொல்லுங்க. சொல்லுங்க சார், நீங்க அப்ப நான் கேக்குறேன் சார். நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு என்ன சொல்றது, மேக்ஸ் டாபிக் நான் வந்து நமக்கு ஏத்த மாதிரி தான் அந்த ஷெட்யூல்ல போட்டிருப்பேன் நான். சரிங்களா? உங்களுக்கு எல்லாம் நீங்க பார்த்த டாபிக் எல்லாமே லாஸ்ட்ல திருப்பி வரும். ஓகே, வார வாரம் நம்ம என்ன பார்த்துருக்கோமோ அது எல்லாமே லாஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி அட்வான்ஸ் மேக்ஸையும் உள்ள இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ நான் பாப்போம் இந்த வீக் வந்து என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. மேபி இந்த வீக்கே வந்து ஒரு அட்வான்ஸ் மேக்ஸ் டாபிக்கை கொடுத்துலாமான்னு நான் பார்க்குறேன். சரிங்களா? அல்ஜிப்ரா கொடுத்துலாமான்னு பார்க்குறேன். ஓகே, சரி, அதை நான் அப்புறமா சொல்றேன். ஓகே, சொல்லுங்கப்பா, ஏதோ சொல்லுங்க சஞ்சீவ். சார் இல்ல சார், அந்த நியூ ஷெட்யூல் போட்டிருக்கீங்களா சார்? 60 டேஸ்ல என்ன போட்டுருங்க? 60 டேஸ் ஷெட்யூல் இருக்குல்ல சார்? ஆமா ஆமா. அதுல அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து எப்படி சார், ஒரு டிக்னாமெட்ரி அல்ஜிப்ரா ரெண்டுமே இருக்கு. அது எப்படி சார் பினாக்கல் புக்ல பிராக்டீஸ் பண்ண ஒரு முடியும்? ரிமார்க்ல போட்டுருந்தேன் பாத்தீங்களா? என்ன சார்? நான் எல்லா சமமே கொடுக்க போறது இல்ல. இப்ப பினாக்கல்ல இருக்கிற மாதிரி எல்லா சமமும் கொடுக்க மாட்டேன். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். கேக்கலையோ? நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கோ? ஒரு குறிப்பிட்ட சம்ஸ் மட்டும் நீங்க பினாக்கல்ல சால்வ் பண்ணுங்க. பேரலா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணுங்க. அல்ஜிப்ராவும் சரி, ட்ரிகனாமெட்ரியும் சரி. பட் அட்லீஸ்ட் இந்த சம்மாவது நீங்க சால்வ் பண்ணிருக்கணுங்கிற மாதிரி நான் சில சம்ஸ் கொடுக்குறேன் ஷெட்யூல்ல. சரிங்க சார். அதுல டவுட்ஃபுல் சம்ஸ் நீங்க நம்ம வீக்லி லைவ்ல போயிடலாம். சரிங்களா? ஓகே சார். கொஞ்சம் நம்ம டயர் 1 போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ஓரளவு டச் பண்ணியிருக்கணும். நம்ம எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது.
சரிங்களா? சரிங்க சார். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஷெட்யூல் இருக்கும். ஓகே சார். ஏன்னா இன்னும் கரெக்டா ஆகஸ்ட் அவன் டேட் மென்ஷன் பண்ணியிருக்கான் 13ல இருந்து. ஷுவரா வந்து டயர் 1 அந்த டேட்ல நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட்லலாம் நம்ம மார்க் டெஸ்ட் தான் நம்ம போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம லேர்ன் பண்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஃபுல்லா மார்க் டெஸ்ட் தான் போடணும், அதை அனலைஸ் பண்ணணும். அதுல இருக்கிற டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸை நம்ம இந்த மாதிரி கூட லைவ்ல பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே சரி, ரைட்டு. ஸோ இன்னைக்கு லைவ் முடிஞ்சது. அடுத்த வாரம் சந்திப்போம் மறுபடியும். சொல்லுங்க. நாம இப்ப இந்த பேட்சும் அந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுவாங்க சார் ரிவிஷனுக்கு? ஆமா, அதாவது 2 இடத்துலயுமே நான் ஒரே மெட்டீரியல்ஸ் தான் ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? ஏன்னா அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். அப்போ உங்களுக்கு பொறுமையா ஒவ்வொரு டாபிக்கா போனா நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த 12 வீக்ஸும் நீங்க ஓரளவு அரித்மெட்டிக் டாபிக் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? பட் இப்ப அந்த 2 மாசம் இருக்கிறதுல வந்து அவங்க அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. அவங்க லாஸ்ட் மொமெண்ட்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும் தான் பார்க்க முடியும். கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கும். அதனாலதான் நான் முதல்லயே வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் 1 வீக் இருக்காதுங்களா? 1 வீக் இருக்காது. சரிங்களா? அதுதான் சொல்றேன். குரூசியலான சம்ஸ் மட்டும், கொஞ்சம் இம்பார்ட்டன்டான சம்ஸ் மட்டும் நான் பிக் பண்ணி எடுத்து வச்சிருப்பேன். சரிங்களா? அது வந்து என்ன சொல்றது, ரிப்பீட்டடா ஒரே மாதிரி மாடல் இல்லாம இருக்கிற சம்ஸ் நீங்க சால்வ் பண்ண டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. பட் ஒருவேளை டைம் இருந்தா அகைன் நம்ம ஒன்ஸ் அந்த நான் மார்க் டெஸ்ட் போட வரேன்ல, அதுல அகைன் நம்ம அல்ஜிப்ரா மறுபடியும் கொடுப்போம், ட்ரிகனாமெட்ரி கொடுப்போம், அட்வான்ஸ் மேக்ஸ் நம்ம கொடுப்போம் வீக்லி. சரிங்களா? எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அந்த ஷெட்யூல் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 days மார்க் டெஸ்ட் தான் போட்டிருப்பேன். அதுல ஒன்ஸ் அவங்களுக்கு அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பேட்ச்ல மறுபடியும் வீக்லி டார்கெட்ஸ் கொடுத்து தானே ஆகணும். ஸோ அதுல நான் அகைன் அட்வான்ஸ் மேக்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே சார். புரிஞ்சுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்ட்டு? நீங்க எதுவும் ஒரி பண்ணாதீங்க. நீங்க இந்த ஷெட்யூல் பத்தியோ இதை பத்தியோ நீங்க வந்து கவலைப்படவே தேவையில்ல. நான் என்ன கொடுக்குறேனோ அதை மட்டும் 100% அதை முடிக்க பாருங்க, அவ்வளவுதான். ஓகே? இந்த ஷெட்யூல் பத்தி என்ன படிக்கணுங்கிறத பத்தின ஒரி நான் பாத்துக்கிறேன். நீங்க படிக்கிறத மட்டும் பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன தேவையோ அது நடந்துரும் உங்களுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி. ஓகே? ஓகே. நான் கொடுக்கறது போக டைம் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க உங்களுக்கு எது நீங்க வீக்கா படுறதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் என்ன கொடுக்குறேனோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருங்க. ஓகேவா? சரிங்க சார். ஓகே. நம்ம 1 வீக் அட்வான்ஸ் மேக்ஸ் இப்போ வச்சுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கும். பட் எனிவே நான் யோசிக்கிறேன். சரிங்களா? நான் என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். எல்லா டாபிக்கும் முடிச்சிருக்கணும், அதே மாதிரி எல்லாத்தையுமே கவரும் பண்ணியிருக்கணும், ரிவிஷனும் ப்ராப்பரா வந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தான் ரிவிஷன் கரெக்டா வரும். ஓகே? ஏன்னா மறுபடியும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் அகைன் அண்ட் அகைன் நமக்கு வரும். இப்போ மறுபடியும் ஆவரேஜ் கொடுப்பேன். ஆனா அதுல வந்து இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான சம்ஸ் மட்டும் நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ பார்க்கலாம். ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்க. நான் அதை முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஓகே? இப்போதைக்கு நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நான் பார்க்கறேன் சார். ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கலீங்களா? இன்னும் ஆமா சார். பார்த்துருவோம். ஷெட்யூல் வரல சார். சரி, கண்டிப்பாப்பா. கொடுத்துருவோம். சரிங்களா? அதெல்லாம் நல்லா பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். ஓகே. ஸோ பார்க்கலாம். பாய். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். பாய்.